நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. திருநாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நாம் இன்றைக்கு காண இருக்கிற பகுதி திருக்கோத்தும்பி என்பதாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருவாசகம் முக்கியமாக பெண்கள் பாட வேண்டிய பகுதின்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் இதுவும் இப்போ பெண்கள் பாடுற பகுதி தான். திருக்கோத்தும்பியும் பெண்கள் தான் பாடுகிறார்கள். திருக்கோத்தும்பி அதாவது தும்பினா வண்டுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் வண்டுன்னு சொல்ல மாட்டார்கள், தும்பினான்னு சொல்லுவார்கள். வண்டு அது கோத்தும்பினா, கோனா ராஜான்னு அர்த்தம். ராஜவண்டு, வண்டுலேயே ராஜவண்டு இருக்குது. நீங்கள் ராஜவண்டை கொண்டாந்து நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா அதனுடைய எல்லா வண்டுகளும், லட்சக்கணக்கான வண்டுகள் அதை சுற்றி வந்துடும். அது மாதிரி எறும்பு, ராஜ எறும்பு வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே கோடிக்கணக்கான எறும்பு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். அது மாதிரி தேனியும் அப்படி தான். ராஜ தேனி, ராணி தேனி, அதை கொண்டாந்து வச்சிட்டோம்னா லட்சக்கணக்கான வேலைக்கார ஈக்கள் அங்கே வந்துடும். அதான் அந்த ராஜாவை பிடிச்சாந்து வச்சுட்டோம்னா அப்புறம் வீரர்கள்லாம் அடி விட்டுருவான்ல. அதான் ராஜா ராணிக்கு அவ்வளோ மரியாதை. கோத்தும்பி ராஜ வண்டு, வண்டு வருது, அதில் ராஜ வண்டு தெரியுது. இப்போ இது நாயக நாயகி பாவத்திலே பாடப்பட்ட பாட்டு. இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. பாட்டில் பல பாக்கள், பல பாயினங்கள் இருக்கின்றன. அது மாதிரி பாங்குன்னு சொல்லுது, பாடுகிற வண்ணம். அந்த வண்ணம் இருக்கே, அது பல வண்ணங்களில் வரும். அதில் இது ஒரு வண்ணம் என்னென்னா, நாயக நாயகி பாவத்தில், நாயகன் நாயகி பாவத்தில் பாடுறது. இது அகப்பொருள்னு சொல்கிறது. புறப்பொருள் மாதிரி அகப்பொருள். புறம் நமக்கு தெரியும். புறம்னா உலகத்தினுடைய வெளி விஷயங்களை பாடுறது, வீரம், அதெல்லாம் செல்வம், அதெல்லாம் புறப்பொருள்னு சொல்கிறது. அகப்பொருள்னா அன்பை பற்றி, காதலை பற்றி, பக்தியை பற்றி அப்படி பாடுறது அகப்பொருள்னு சொல்கிறது. அந்த காலத்தில் ரெண்டையுமே பாடினார்கள். இந்த நாயக நாயகி நாயகன் நாயகி பாவத்தில் பாடுற பாட்டெல்லாம் அகப்பொருளில் சேர்ந்தது, அகத்துறை. இது பெரும்போது இது ரொம்ப பாடுறதில்லை, பெரும்போது இது ரொம்ப பாடுறதில்லை. நாயக நாயகி பாவத்தில் பாடுறது ரொம்ப குறைச்சி. ஏன்னா அது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. அது எந்த சொற்களை பயன்படுத்தணும், எந்த அளவில் பயன்படுத்தணும், என்ன பொருளில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சாதான் அதை பயன்படுத்தலாம். இல்லைன்னா அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. எல்லாரும் அதை பயன்படுத்த மாட்டார். மாணிக்கவாசகரே நம்ம அரிதாகத்தான் அதை பாடியிருக்கிறாரு. நாயக நாயகி பாவம் சிவபெருமான நாயகனாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இவர் தன்னை நாயகி, ஆத்மாங்கிறது நாயகி தானே, பரமாத்மா தான் நாயகன், நம்மெல்லாம் ஆத்மாக்கள், அதனால் நம்ம நாயகியாக கருதுறது. அவர் தன்னை நாயகியாக கருதி சிவபெருமானை அடையோன்னு நினைக்கிறாரு. சிவபெருமானை இந்த ஆத்மா தேடுது, நாயகனை. நாயகனை தேடுனா அது எப்படி அடைகிறது? அடைகிறதுக்கு யாரையாவது தூது விடுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அந்த காலத்தில் தூதுன்னு ஒரு பழக்கம். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பரமநாச்சியாரை அடையிறதுக்கு சிவபெருமானையே தூது விட்டார்னு படிக்கிற பற்றியெல்லாம். யாரை தூது விடுறது? சிவனையே தூது. இவர் சிவனுக்கு தூது விட போகிறாரு, அவர் சிவனையே தூது விட்டார். இதெல்லாம் நம்ம கதைகளை படிக்கிறோம். அதனால் தூது யாரை வேணாலும் விடலாம். ஒருத்தன் புகையிலேயே தூது விட்டான் தெரியுமா? அவன் போடுற புகையிலேயே மொட்டைகிட்ட போய் சொல்லிட்டு வா, காதலிகிட்ட சொல்லிட்டோன்னு புகையிலை விட தூது அப்படின்னு ஒருத்தர் எழுதி வச்சுருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கதான் படிக்கிறதுக்கு. பல விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கோம். அப்படி சிவபெருமானுக்கு யாரை தூது விடலாம்னு பார்த்தாரு. அப்போது ராஜ வண்டே வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். சாதாரண வண்டை விடலாமா? அவன் ராஜாக்களுக்கெல்லாம் தலைவன். அவன் சிவபெருமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அவனிடத்துல சாதாரண வண்டை விடலாமா? விடப்படாத. இப்போ ராஜ வண்டே வந்துச்சு. இப்போ நம்ம பெரியவர்களை பார்க்க போனால் பெரிய பொருளாக கொண்டு போகணும். சாதாரணமான ஆட்களை பார்க்க போனால் சாதாரணமான பொருளை பார்க்க. இப்போ நம்ம பெரிய தலைவர்களே, பெரிய மனிதர்களே, பெரியவர்களை பார்க்க போனால் அதுக்கு தகுந்த பொருளை தான் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் தான் அவர்களை பார்த்துட்டு இது உங்களுக்கு எங்கே கிடச்சிது, இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா அப்படி கொடுத்துட்டு போங்கம்மா. சாதாரண ஐட்டமாக இருந்தால் என்ன நினைப்பாங்க, அங்கே கொடுத்துட்டு போங்க அப்படிம்பாங்க. பெரிய விஷயங்களாக இருந்தால் அதை ராஜாக்கள் பார்ப்பார்கள். ராணிகள் அந்த நகைகளை பார்த்தா எடுத்து போட்டுக்குவாங்க. அப்படி நகை அதான் அந்த மாணிக்கம் விற்கிறவெல்லாம் அவ்வளோ அபூர்வமான மாணிக்கங்களை கொண்டு வருவார்கள். ராஜாக்கள் அதை விரித்து வச்சு பார்ப்பார்கள். இவர் ராஜ வண்டையே விடுறாரு. ராஜ அலங்காரம்னு சொல்ல பாருங்க, பழனி ஆண்டவருக்கு அவரே ஆண்டி.
ஆனால் அவருக்கு ராஜா அலங்காரம் பண்ணுறோம். ராஜாங்கிறது ஒரு பெரிய அந்தஸ்து. சிவபெருமான் ராஜ அந்தஸ்தில் உள்ளவர். அவர்கிட்ட யாரை விடுறது? ராஜ வண்டத்தான் விடணும். தெரிஞ்சுங்க, நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் அனுப்பக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் அனுப்பக்கூடாது. அதனால் நம்ம யாரை அனுப்புறது அப்படிங்கிறத யோசித்து அனுப்பணும். சட்டுன்னு அனுப்பிடக்கூடாது. யாராக வந்து அவனை போட்டு போய் இதை கொடுத்துட்டு போ, இதை போய் பார்த்துட்டு போ, இதை சொல்லிட்டு போன்னு சொல்லக்கூடாது. நம்ம அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தேர்ந்தெடுக்கணும் அது. அதனால் இப்போ யாரை அனுப்பலாம்னு யோசிக்க ராஜவண்டே பக்கத்தில் வருது. அந்த ராஜவண்டை கூப்பிட்ட, நீ போய் சிவபெருமான்கிட்ட போய் எனக்காக தூது சொல்லு அப்படின்னு. இவருடைய நிலைமை என்ன அப்படின்னா, சிவபெருமானோட ஐக்கியமாகி இப்போ சிவபெருமானை விட்டு விலகி இருக்கிறாரு. இதுதான் ஊடல்னு பேர். விலகி இருக்கிற நேரம், விலகி இருக்கிற போது தான் தூது அனுப்பலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இவர் பாடுறாரு. எப்படி பாடுறாரு? பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நான் நாரணனும் நான் மறையும் மாவேறு ஜோதியும் வானவரும் தாமரையார் சேவேறு சேவடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி. இந்த பாட்டு பூரா 20 பாட்டும் கோத்தும்பி கோத்தும்பின்னு முடியும். எம்பாவாய் எம்பாவாய், அம்மானாய் அம்மானாயின்னு படித்து முடிஞ்சுன்னு சொல்லி பாருங்க. அது மாதிரி கோத்தும்பி கோத்தும்பின்னு. கோத்தும்பின்னா ராஜவண்டே ராஜவண்டே ராஜவண்டே. நீ போய் ஊதாய், ஊதாயினா ஊதுன்னு அர்த்தம். ஊதாயினா ஊதுன்னு அர்த்தம். ஊதாயினா ஊதாதுன்னு அர்த்தம் இல்லை. ஊதாயினா ஊதுன்னு அர்த்தம். ஊதுறதுன்னு போய் ஓதுறதுன்னு போய் சொல்லு. ஊதுன்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். பூவேறு கோணும், பூவேறு கோன், பூ செந்தாமரை பூ. அதில் உட்காந்துருக்கவன் யார்? அதுக்கு ராஜா. செந்தாமரை பூவுக்கு ராஜா பிரமன், அவன் ஒரு ராஜா. அப்புறம் புரந்தரன், புரந்தரன்னா தேவேந்திரன், அவன் தேவர்களுக்கு ராஜா. அது பாருங்க, எல்லாருமே ராஜாக்கள். அதனால ராஜவண்டை அனுப்புகிறாரு. பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும். நாக்கள் உட்காந்துருக்கா யாரு? அவதான் செல்வி. அவள் தான் நாமகள் சரஸ்வதி. நாக்கில் உட்காந்துருக்கா. நம்ம நாக்கில் சரஸ்வதி இருக்கணும். நாக்கில் சரஸ்வதி இருக்கணும், ரொம்ப முக்கியம். நாக்கில் தான் சரஸ்வதி இருக்கா. இப்போ எனக்கெல்லாம் அந்த மகிமை தானே, அந்த பெருமை தானே, அந்த பெருமை தான். நாக்கில் சரஸ்வதி. எப்போ என்னுடைய 10 வயசுலேயே 9 வயசுலேருந்து உட்காந்துட்டாவ. அப்போவே நான் மீட்டிங் பேசுவேன். ஸ்கூலில் பேசி பரிசு விடுவாங்க. எல்லா பரிசும் நான் தான் வாங்கினேன். அப்போவே நான் பேசுவேன். அதாவது சும்மா போய் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தலைப்பு கொடுப்பாங்க, உடனே பேசணும். ஆமாம், அந்த மாதிரி பேச்சு போட்டியில் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தலைப்பு கொடுப்பா, உடனே பேசுவேன். மாவட்ட அளவில் நடத்துகிற பேச்சு போட்டி. அப்போல்லாம் 10 வயசு 12 வயசு. அதிலெல்லாம் நான் பரிசு வாங்கியிருக்கேன். குன்னக்குடி அடிகளார் அப்போ தான் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்தவர் எனக்கு பரிசு கொடுத்தாரு. அப்போ தான் அவர் ஆட்சிக்கு வர்றாரு. வந்தவர் பெரியவர், எனக்கு ஒரு பரிசு. அப்போ நான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் கொடுத்த புஸ்தகம், திருக்குறள் புஸ்தகம் இன்னும் நான் வச்சுருக்கேன். அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அதனால் நாமகள் நாக்களை உட்காரணுங்க. அப்போ தாங்க படிப்பு வரும். நாமகள் படிப்பு வரும். நான் இந்த சாமியார் பாளையத்துக்கெல்லாம் வருஷம் மீட்டிங் போவேன். ஒரு வாரம் அங்கே சொற்பொழி செய்வேன். கொங்கு நாட்டில் திருப்பூர் ஜில்லா. அங்கேருந்து பெருந்துறைன்னு ஒரு ஊருக்கு பக்கத்தில், அங்கே ஒருத்தர் கேஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணுறாரு. பெட்ரோல் கேஸ் எல்லாம். அவர் கொஞ்சம் கால் ஊனமானவர், ஆனால் கார் ஓட்டுவார். அதனால் கார் ஓட்டிக்கிட்டே மீட்டிங்கெல்லாம் இங்கே கேட்க வந்துடுவார் ஒரு வாரம். அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சார், தன் மகனுக்கும் மகளுக்கும் பாடம் ஆரம்பிக்கிறது, அரிச்சுவடி சொல்லிக் கொடுக்குறோம்ல, பள்ளிக்கூடத்தை வைக்கிறது, அதை வைக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி நம்ம விழாவை நடத்துகிற அன்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி ஐயாவை கொடுத்துட்டாங்க, ஐயா தான் நாக்கில் எழுதணும் அப்படின்றாரு. ஐயா தான் என் பிள்ளைய 2 பிள்ளைய நாக்கிலையும் எழுதணும், இன்றைக்கி பாடம் சொல்லி கொடுக்கணும், ஆரம்பிக்கணும் பாடம், நீங்கள் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டா. இவங்க எங்கிட்ட சொன்னாங்க. காலையில் எனக்கு ஒன்றும் வேறு வேலை இல்லை. அங்கேருந்து கார் வந்துடுச்சு. நாங்கள் போனால் எங்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்குறாருங்க. எனக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு. பூரணமெல்லாம் வச்சு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, அங்கே பார்த்தா நெல் இருக்குது, அரிசி வச்சுருக்கு, இலையில எல்லாம் வச்சு, அது எழுத்தாணியெல்லாம் வச்சுருக்கு, எல்லாம் வச்சுருக்கு. அப்போ அந்த பிள்ளைய உட்காந்து வச்சு அதை வாழ்த்த சொல்லிவிட்டு எல்லோரும் நமஸ்காரம் பண்ணப்பட்டு அவர், நீங்கள் எழுதுங்க நாக்கில் அப்படின்னு சொன்னார். நான் அங்கே இருந்த எழுதுகோலை எடுத்து அந்த பிள்ளைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டோம். நான் போட்டது பிள்ளையார் சொல்லி, 2 பிள்ளைக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டேன். பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். 4-3 பாட்டு, சின்ன சின்ன பாட்டை சொல்லிக் கொடுத்தேன். சொல்லிக் கொடுத்தோன்னா அது சொன்னிச்சு. அதை நான்
செஞ்ச உடனே அவர் எனக்கு பொண்ணாடெல்லாம் பொருத்தி வஸ்திரமெல்லாம் வச்சு கொடுத்து 6000 ரூபா பணம் வச்சுருந்தார். பழமெல்லாம் வச்சு தாம்பாளத்தில் 6000 ரூபா வச்சுருந்தார். நான் இது எதுக்கே 6000 ரூபா வச்சுருக்கேன்னு கேட்டேன். அவர் கேட்டேன், இது எதுக்கே 6000 ரூபா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் படம் சொல்லி நாக்கில் எழுதி கொடுத்துருக்கீங்க. நீங்களே பெரிய கலைமகள் வடிவம், நீங்கள் கலைமகளே வந்து எங்களுக்கு எழுதுனது மாதிரி இல்லையா, அது இது கிடைக்குமே, நான் உங்களை ஊர்லேருந்து கூட்டி வர முடியுமா, அதனால் என் மனசில் பட்டது வச்சுருக்கேன், எடுத்துங்க அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அப்போ அந்த கொண்டாடுறாவத்தில் அதான் நான் வேறு செல்வியும் நாக்கில் உட்கார்ந்துருக்கவ நாமகள் தானே அவளை செல்விங்கிறேன். செல்விங்கிறது யாரை குறிக்கும் தெரியுமா? திருமகளை தான் குறிக்கும். செல்வன் செல்வி, நான் வேறு செல்வி. எங்கள் நாக்கில் நாமகள் தான் இருக்கணும். இப்போ செல்வி வந்து உட்காந்துட்டா. நான் என்ன பிள்ளையார் சொல்லி எழுதி 2 பாட்டு சொல்லி கொடுத்தேன். இதுக்கு 6000 ரூபா எடுத்து வச்சு கொடுக்குறாரு. அது ஒரு வஸ்திரமான ஆட்சி வந்திருந்தா. அவளுக்கு சேலை, எனக்கு வேட்டி எல்லாம் வச்சு கொடுத்து பின்னாடிலாம் கொடுத்து, ரூபா இது எதுக்கே எவ்வளோ ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இது எதுக்கே எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்குறேன். சொல்ல, இல்லைங்க, நீங்கள் திருமகளும் கலைமகளும் வந்த மாதிரி வந்திருந்து இன்றைக்கி நீங்கள் என் பிள்ளை 2 பிள்ளையை எனக்கு கொடுத்து வச்ச பிள்ளை ஃபார்ச்சுனேட் சில்ட்ரன். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, எங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, இந்த 2 பிள்ளைக்கும் கிடச்சிருக்குல்ல, இப்போ நான் அதை கொண்டாடணும். அதான் நான் வேறு செல்வியும்னே. செல்வி நான் வேறு நாமகள்னான்னு சொல்லணும், நான் வேறு செல்வியும்னே. அங்கே அதாவது அங்கே கலைமகள் வந்துட்டா திருமகள் வந்துடுவா. திருமகள் அளவச்சியார் ரொம்ப முடியாமல் கிடக்கிறாரு. அப்போ நான் அழகப்பா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பிஏ யூனிவர்சிட்டி ஆரேட்டர்னா. மெட்ராஸில் நான் பேச்சு போட்டிக்கு போகணும், அங்கே ஒரு ரவுண்டு பேச்சு போட்டி போகணும். முதல் முறையாக மெட்ராஸுக்கு பேச்சு போட்டிக்கு போகிறேன். போகிற போது எங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு காலேஜில் கொடுப்பா, எல்லாருக்கும் 25 ரூபா தான் கொடுப்பா. அப்போலாம் 6,000 ரூபா தான் ட்ரெயின் சார்ஜ். இப்போ ஹிந்திக்கு பேச போவாங்க, இங்கிலீஷுக்கு பேச போவாங்க, அவங்களுக்குலாம் 25 ரூபா கொடுத்தானுப்பா. எனக்கு அப்போ ஏன் தம்பின்னு இங்கே காலேஜில் பிரின்ஸ்பலாக இருந்தார். எனக்கு ரொம்ப எங்கிட்ட நல்ல ஃப்ரெண்டு, எங்கிட்ட ரொம்ப ஈடுபாடவர். அவர், சார் நான் இப்போ எவ்வளோ வாங்கிட்டு போக முடியும், நீ 100 ரூபா வாங்கிட்டு போப்பா. எல்லாருக்கும் 25 ரூபா கொடுக்குறாங்க, எனக்கு 100 ரூபா. அப்போ ரெங்கன்னு ஒருத்தர் அங்கே கிளார்க்காக இருந்தார், அவர் தான் ஆள் நாள் ஆஃபீஸு. அவர்கிட்ட போனேன் 25 ரூபா எடுத்து கொடுத்தாரு வழக்கம் போல். இல்லையா பிரின்ஸ்பல் வந்தால் 100 ரூபா வாங்கிட்டு போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் 25 ரூபா, உங்களுக்கு கொண்டு 100 ரூபா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சந்தேகம் இருந்தால் அவர்கிட்ட போய் கேளு பிரின்ஸ்பல்ல அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நான் போய் அவர்கிட்ட போய் கேட்குறக்கு இதெல்லாம் பிரச்சனை எதுக்கு, போய் வாங்கிட்டு போய் 100 ரூபாய். அவர் 100 ரூபா தந்துட்டார். நீ போயிட்டு வந்தோன்னா கணக்கெல்லாம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னாரு. சரின்ட்டு வாங்கிட்டு போயிட்டேன். இவளையும் கூட்டிகிட்டு போனேன். அப்போ 6,000 ரூபா இங்கேருந்து ரயிலுக்கு சார்ஜு. இவளையும் கூட்டிகிட்டு போனேன். அப்போ நான் ஹைஸ்கூலில் படித்து முடிச்சு காலேஜில் சேரும்போதே கல்யாணம் ஆச்சு. ஆமாம், 17 வயசு முடிஞ்சது கல்யாணத்து. இவளை கூட்டிகிட்டு போனேன். முதல்ல நாங்கள் 2 ரூபா போகிறோங்க. அங்கே போய் யூனிவர்சிட்டியில் பேச்சு போட்டியில் பேசி ப்ரைஸ் வாங்கி, அப்போ அழைப்பிட்டார் முடியாமல் கிடக்காரு. வேப்பேரி பங்களா. அவரை பார்க்க போனால் நான் ஒரு சின்ன தாளில் ஒரு 25 பேர் உட்காந்துருக்கேன். அங்கே பெரிய பெரிய பணக்காரங்க, தொழிலதிபர்கள், கலெக்டர், மந்திரி, அப்படி பேர் உட்காந்துருக்கேன். நான் தான் கடைசியாக போனேன். நான் ஒரு சின்ன சீட்டில் அரு சோமசுந்தரம், அழகப்பா கல்லூரி மாணவன், அழகப்பா கல்லூரி மாணவன், பேச்சு போட்டிக்காக யூனிவர்சிட்டி பேச்சு போட்டிக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். இதை கடைசியாக கீழே வச்சாங்க போய். அப்போ தாய்மானவ சாமின்னு சொல்லி பெரிய டாக்டர் அவர் சும்மா இலவசமாக அவர் வைத்தியம் பார்த்தார். கடைசி காலம் அளவு கேட்டால் பணமே கிடையாது, தெரியுதா, ரொம்ப ஏழையாக போயிட்டார், செலவுக்கே காசு இல்லை விட்டார். ஆனால் அவன் வந்து சும்மா பார்த்தான், வைத்தியம் பார்த்தேன். அந்த தாய்மான சாமிங்கிற பெரிய டாக்டர் அவர் வைத்தியம் பண்ணிட்டு போனார். போனோன்னு இந்த 25 சீட் இருக்காது, 25 பேர் உட்காந்துருக்கான். கமிஷனராக போலீஸராக உட்காந்துருக்காரு. பெரிய பெரிய தொழில் வடநாட்டிலேருந்து வந்தவன் எல்லாம் உட்காந்துருக்கான். அவர் இந்த 25 பார்த்து கடைசியில் ஏன் சீட் இருக்குது, அரு சோமசுந்தரம், அழகப்பா கல்லூரி மாணவர், யூனிவர்சிட்டி ஆரேட்டர். நீங்கள் அவரை கூட்டியாக முதலேன்ட்டாங்க. அதை விட்டு என்ன தான் எதுக்குங்க என்னை கூப்பிட்டாரு, யோசிச்சு பாருங்கள். என்னை எதுக்காக கூப்பிட்டாரு? அதான் அங்கே நான் வேறு செல்வி அங்கே உட்காந்துருக்கேன் கலைமகள். அதெல்லாம் கூப்பிட்டோன்னு நாங்கள் 2 பேரும் ஸ்ட்ரெச்சரில் படுத்துருக்காருங்க. ஒன்றும் துண்டே ஒரு சின்ன அரை துண்டு தாங்க போட்டிருக்காரு. உடம்பே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் செத்து போயிடுறாரு. வெறும் உடம்பு இருக்குது, உடம்பு மேலே ஒரு அரை துண்டை போட்டிருக்கு, படுத்துருக்காரு. கை 2ஐயும் தூக்கி எங்களை கும்பிட்றாரு. நான் கும்பிட வரல, கை தூக்க வரல, இவ்வளவு தான் வந்துச்சு. அப்போ நான் தான் 2 கையும் சேர்த்து விட்டேன். கும்பிட்டோம், நாங்களும் கும்பிட்டோம். நான் சோமசுந்தரம், என் மனைவி. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சா?
அப்படிங்கிறார். வேறு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறார். எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சுங்க, 4 வருஷம் ஆக போகுது, நான் எஸ்எல்சி முடித்த உடனே கல்யாணம் ஆகிட்டுது அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இப்போ யூனிவர்சிட்டி ஆரேட் இருக்கா, அதுக்காக வந்தியா? ஆமாம். அப்போ சொன்னார் என்கிட்ட, அப்போ ஆரேஷனுங்கிறது இருக்கு, இட் இஸ் அன் அசெட் அப்படின்னாரு. இட் இஸ் அன் அசெட் அப்படின்னா, அசெட்னா தெரியுமா, சொத்து. இட் இஸ் அன் அசெட், ப்ளீஸ் டெவலப் இட், ப்ளீஸ் டெவலப். சொத்தை நம்ம வளர்க்கலாம், வார்த்தையை பற்றி தான். இட் இஸ் அன் அசெட், ப்ளீஸ் டெவலப் இட், அது நல்லா வளர்த்துக்க அப்படின்னாரு. அதுலேருந்து ஒரு 4-5 மாதத்தில் செத்து போயிடுறாரு. அவர் சாக கிடக்கிறாரு. அப்போ அழகப்பா காலேஜில் நாங்கள் முடிக்க போகிறோம், பிஏ முடிக்க போகிறோம் கடைசி வருஷம். அவர் இங்கே தூக்கி வந்துட்டாங்க. தூக்கி வந்து அவர் இங்கே காலேஜுக்கு வரணுங்கிறார். தாய்மான சாமியும் வர்றாரு. அங்கே சின்ன சின்ன காட்டேஜாக அப்போ தான் கட்டியிருக்கு, சின்ன சின்ன வீடுகளாக கட்டியிருக்கு. அந்த சிறு வீட்டில் ஒரு வீட்டில் அவர் படுக்க போட்டிருக்கா. அழகப்பட்டியார் வந்துட்டாருன்னு உடனே பார்த்தா அப்போ 1000 மாணவர்கள் அங்கே. அப்புறம் கிளாஸே நடக்கலை. எல்லோரும் நாங்கள் புறப்பட்டோம், கிளாஸை விட்டு ஆத்தியாரையும் கூட்டிகிட்டு வாங்க சார் பிரின்சிபல், எல்லோரும் வாங்க அழகப்பட்டியாரை பார்ப்போம். அழகப்பட்டியார் படுத்துருக்காரு, சின்ன காட்டில் படுத்துருக்காரு, ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே. டாக்டர் தாய்மான சாமி பக்கத்தில் இருக்காரு. பையங்கள்லாம் அதை வந்து சுற்றியாச்சு. அழகப்பர் வாழ்க, வெள்ளல் அழகப்பர் வாழ்க அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் தாய்மான சாமி, என்ன இப்படி பையன் இங்கே வந்து கூட்டிட்டாங்க அப்படின்னு. அழகப்பட்டியார் அவங்களை பார்க்க வந்திருக்காங்க பையன், அவங்கள வர சொல்லுங்க. இவர் சொல்கிறார், உங்களுக்கு உடம்பு முடியலையா, இப்போ பார்த்தா அவங்களுக்கு உடம்பை கெடுதல், உயிருக்கு ஆபத்து, பார்க்காதீங்க, போக சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறார், டாக்டர் சிஸ்டர், பையங்களை பார்க்காம நான் போகணுன்னு சொல்ல முடியுமா? சார், ஏன் உயிர் போனால் போயிட்டு போகுதுங்கிறாரு. அவர் சொல்கிற, பையங்களை பார்க்கறதுனால என் உயிர் போனால் போயிட்டு போகுது, பிள்ளைகளை வர சொல்லுங்கிறாரு. அப்புறம் அவர் வந்து எல்லாம் பையங்கள்லாம் க்யூவில் வாங்க, ஒத்தலாம் வாங்க, எல்லாம் க்யூ நின்றுட்டு 1000 பேருங்க நாங்கள் க்யூவில் வர்றோம். நான் ஒரு அரை மணி நேரம் க்யூவில் நின்னோன்னு நான் உள்ளே வர்றேன். வந்தோடனே என்னை பார்க்குறாரு, பார்த்துட்டு சோமசுந்தரம் அப்படிங்கிறாரு. 6 மாதம் ஆச்சு நான் அவர் ஏற்கனவே பார்த்து, முதல் முறை பார்த்து சோமசுந்தரம் அப்படின்னாரு. இப்படி கையா தலையாச்சேன், பொயட் அப்படிங்கிற. ஆமாம் பொயட் அப்படின்னு. நீ இப்போ பொயட் ஆகிட்டியா அப்படின்னாரு. ஆமாண்ணே. நீ அங்கே வந்தது ஆரேஷனுக்கு தானே வந்த அப்படின்னாரு. நான் ஆரேஷனுக்கு தான் வந்தேன். நான் ஒரு பொயட். நான் இப்போ கவிதையெல்லாம் நிறைய எழுதுகிறேன், இங்கெல்லாம் பாடுறேன், காலேஜில் எல்லா கவிதையும் பண்ணேன், வெளி உலகத்துலேயும் பாட ஆரம்பித்தேன், நிறைய கவிதை எழுதுகிறேன் அப்படின்னாரு. அப்படி சொன்னார், பொயட், யூஆர் பொயட், பொயட்ரி இஸ் ஏ கிஃப்ட்னாரு. பொயட்ரி இஸ் ஏ கிஃப்ட்னா, அது வரம்னாரு. கவிதை என்பது பெரிய வரம், பேச்சு என்பது சொத்து, அதை டெவலப் பண்ணலாம். வரத்தை நம்ம டெவலப் பண்ண முடியாது. மெயின்டைன் இட்டுனார், ப்ளீஸ் மெயின்டைன், பாதுகாத்துக்கினார். இதெல்லாம் அறிவாளிகள் தாங்க சொல்ல முடியும் இந்த மாதிரி வார்த்தைகளை. சாதாரண ஆளுக்கெல்லாம் இது சொல்ல வருமா? இதான் நாவேறு செல்வியம். நாக்கில் கலைமைகள் இருந்தால் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். பொயட்ரி இஸ் எ கிஃப்ட், யூ ப்ளீஸ் மெயின்டைன் இட் அப்படின்னாரு. அசெட் டெவலப் இட்டுனார், அதை வளர்க்கலாம், சொத்தை வளர்க்கலாம், ஆனால் கவிதையை வளர்க்க முடியாது, அது கிஃப்ட்டு, அதை பாதுகாத்துக்கணும். கிஃப்ட்டுன்னா நீங்கள் இப்போ எனக்கு ஒரு கிஃப்ட்டு தர்றிய, அதெல்லாம் பாதுகாக்கணும். அதை எப்படி வளர்க்க முடியும்? பம்பத்தான் வளர்க்கலாம், கிஃப்டை வளர்க்க முடியாது. எப்படி இது யார் சொல்ல முடியும்? ஞானிகள் தான் சொல்ல முடியும், அழகப்பட்டியார் தான் சொல்ல முடியும். இந்த ரெண்டையும் நான் என் கவிதை வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கேன். அந்த பள்ளிக்கூடத்தில் புஸ்தகம் வெளியிட்டேன், மலர் வெளியிட்டேன், அதெல்லாம் எழுதி பதிவு பண்ணியிருக்கேன். இந்த 2 சந்தர்ப்பம் நாங்கள் வர அதான் சந்திச்சது. அதான் நாவேறு செல்வியம்னு சொன்னேன். நாக்கில் ஏறி உட்காந்துருக்கா. எனக்கு அவள் 10 வயசுல ஏறி உட்காந்தா, இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்முடைய மரியாதையே அதான் கற்றோர்க்கு சென்ற விடவெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னா ரொம்ப உண்மைங்க. பணக்காரன் எல்லாம் வரச்சோன்னு சொல்ல மாட்டேன், பணக்காரெலாம் அங்கே இல்லையா, படித்தவன்லாம் வா அப்படிமே. இன்றைக்கி நான் தமிழக புலவர் குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். அது அங்கே தேதி வச்சோடனே எனக்கு அந்த அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, டிஆர்பி விஸ்வநாதன் மகன். அது உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் தவறாமல் வந்துடணும் அப்படிங்கும். நான் வர முடியல, நிகழ்ச்சி இருந்தால் என்னையா உங்களை நாங்கள் அடிக்கடி உங்களை தவற விட விட்டுறோமே, நீங்கள் வந்துடணும், எங்களை எப்போதும் நீங்கள் பக்கத்தில் இருந்து வாழ்த்தணும், வரணும், எல்லா நிகழ்ச்சிக்கும் வரணும்னு சொல்லணும். தமிழக புலவர் குழுவில் நான் 49 பேர் உறுப்பினர். எதுக்காக நம்மளை அதில் வச்சுருக்காரு பகவான்? ஏன்னா நம்மகிட்ட இருக்க அந்த நாமகளுக்காக. நாவேறு செல்வியம், எப்படி பாடுறதுல நாவேறு செல்வியம், நாவலை ஏறி உட்காந்துருக்கா. அவள் திருமகளாகவும் இருக்கிறா, அவளே கலைமகளாகவும் இருக்கிறா, அதனால செல்வின்னு சொன்னார். எல்லாம் இப்போ ராஜாக்கள் தான். பூவேறு கோணும்னாரு. செந்தாமரையில் விட்டு இருக்கிற சிவருமா பிரமா, அவனு ராஜா. புரந்தரன் அவன் இந்திரன், அவன் தேவர்களுக்கு ராஜா. பொற்பமைந்த நாவேறு செல்வியம், பொற்புனா அழகு, தங்கம், அதனால் ரொம்ப அழகான அந்த நாவேறு செல்வியம் கலைமகளும்
நாரணனும் திருமாலும் நான்மறையும் 4 வேதங்களும் மாவேறு ஜோதியும். மானா ஆடுன்னு அர்த்தம், மானா மிருகம்னு அர்த்தம். இங்கே ஆட்டை குறிக்கும். ஆட்டில் தான் ருத்ரன் வருவேன். ருத்ரன் வந்து ஆட்டின் மேலே தான், ஆடு தான் அவனுக்கு வாகனம். சிவருமான் அடிக்கிற போது ருத்ரனாக இருப்பேன். சிவருமான் அடிக்கிற போது ருத்ரனாக இருப்பேன். அப்போ அவனுக்கு வாகனம் ஆடு. ஆட்டில் ஏறி வருகிற ஜோதி அவன் தான் ருத்ரனும் வானவரும் தேவரும். தாமரியா சேவேரி சேவடி. இப்போ நான் சொன்னனே அவங்களெலாம் அறியலையான் சிவருமானை. தாமரியா சேவையேறி சேடி. சேனா மாடுன்னு அர்த்தம். காளையில் ஏறுறவன் யார்? நம்முடைய சிவருமான் காளையில் ஏறுறவன். இவெல்லாம் ஒருத்தனும் எங்கெங்கேயோ இருக்கேன், எதில் ஏறி இருக்கேன். ஆனால் அவர்களெல்லாம் தாமரியான, அவங்களெலாம் அறிய முடியாதவர். அவங்களாம் பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் பாருங்க, அங்கே அளப்பிட்டியில் பார்க்க போகிற 25 பேர் உட்காந்துருந்தானே, அவர் யாரை வர சொன்னார்? என்னத்தானே வர சொன்னார்? ஏன்? நான் இப்போ ஸ்டூடெண்ட்டு, ஒரு டெசிக்னேஷன் கிடையாது. தெரியுதா? அவர் என்னத்தான், அவர் காரணம் என்ன? கல்வி. அது மாதிரி சேவேறு சேவடிக்கு, அந்த காலமாட்டில் ஏறக்கூடிய அந்த திருவடிக்கு சென்று உதாய் போத்தும்பி. போய் சொல்லு, நீ நேராக போ. சிவருமான் எங்கே இருப்பார் தெரியுமா? ஒரு காலமாட்டில் இருப்பார். இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. அவர் பூவில் ஏறி இருக்கார். புரந்தரன் தேவலோகத்துக்கு தலைவன். நாவேறு செல்வி அவர் நாக்கில் உட்காந்துட்டு இருக்கா. நாரணன், அப்புறம் நான்முகன், நான்மறை, மாவேறு ஜோதி, வானவர், அவங்களெல்லாம் கண்டு அறியாத, பார்த்து அறியாத சிவருமானே நான் அடையணும். அவரை நான் பிரிஞ்சிருக்கேன். அதனால் நீ போய் சொல்லு. சேவேறு சேவடிக்கே சென்று உதாய் கோத்தும்பி. போய் நீ போ. அந்த சேவடி, சேனா காளமாடு, காளமாட்டில் இருக்கிற சேவடி சிவந்த அடி, அந்த அடி சிவருமான். அவனுடைய திருவடியில் போய் நீ என்ன சொல்லணும்? காதுக்கிட்ட போய் நிற்கணும். காதுக்கிட்ட தான் ஓதணும். ஆனால் காதுக்கிட்ட போயிடாதே, காதை கடிக்குதாங்கிற பாருங்க. நீ காதுக்கிட்ட போயிடாதே, சேவடிக்கே சென்று உதாய் கோத்து. நீ அந்த திருவடிக்கிட்ட போய் நின்று நீ சொல்லணும். நம்ம எங்கே இருந்து சொல்லணும்? திருவடிக்கிட்ட. நம்ம சிவருமான்கிட்ட போனால் திருவடிக்கைத்தான் பார்க்கணும். திருவடிக்குத்தான் எல்லாம் பண்ணணும். பூஜை, பாத பூஜை எதுக்கு பண்ணுறோம்? பாதத்துக்கு தானே பண்ணுறோம். எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் பாதத்துக்கு தான் நம்ம பூஜை பண்ணுறது. அதனால் செவடிக்கே சென்றுவதாய் போது. இது சாஸ்திரம். திருவடிக்கிட்ட போய் சொல்லு. நீ பாட்டுக்கு நீ ராஜவண்டு தலையில் வச்சு தூக்கி நிற்காத. ராஜவண்டெல்லாம் தலைக்கு தான் போவோம். ஏன்னா தலைக்கலம்ங்கிற பாருங்க. ராஜாக்கள்லாம் தலையில் தானே எத்தனை பெரிய கிரீடத்தை தூக்கி வச்சுட்டு வர்றாங்க. இந்த சினிமாக்களை பார்க்கணுமே, எவ்வளோ பெரிய தலை, எவ்வளோ பெரிய கிரீடங்கிறீங்க, அதை தூக்கி தலையில் வச்சுக்கிறேன். எவ்வளோ நேரம் தான் வச்சுக்கிட்டு பண்ணதில்லை, தலையெல்லாம் வச்சுக்க. நமக்கெல்லாம் தொப்பி வச்சுக்கிட்டேன், ஹெல்மெட்டே கழட்டி வச்சுட்டு வர்றேன், எல்லோரும் வச்சுக்க முடியலைங்கிறேன். ஆனால் சிவருமானுக்கு ரொம்ப முக்கியம் திருவடி. இந்த திருவடிக்கே போய் சொல்லு, நான் உன்னை பிரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லு. என்னை பிரியப்படாதவன் அவங்கள போய் சொல்லு. சேவேறு செவடிக்கே சென்றுவதாய் போத்தும்பி. நான் ஆர் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார். நான் ஆறு. யோசிச்சு பாருங்கள், நான் ஆறு. இப்போ ஒருத்தங்க, சார் நீங்கள் யார் சார் அப்படின்னு. நான் என்னன்னு யார் சார்? நான் பெரிய டாக்டர் அளப்பிட்டியாரா? நான் அண்ணாமலை செட்டியாரா? நான் காமராஜா? நான் ஆறுன்னு உனக்கு சொல்லுவேன். அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நான் ஆர் சொன்னால் உடனே தெரியுமா? தெரியாது. சில பேரை சொன்னால் தெரியும், சில விலாசத்தை சொன்னால் தெரியும். புதுவைகள்னா ஏனாமுன்னா, கண்டனூர்னா வீணத்தனா, கோட்டையூர்னா ஏகேசிட்டி, தேவகோட்டைனா ஊனாமுன்னா. விலாசம் சொன்னால் ஊரை சொல்லலாமே. தேனாச்சின்னா நான் கண்டவராயம்பட்டி. விலாசம் சொன்னால் தெரியுமே, அந்த ஊரை தெரியுமே. சில பேர் எனக்கு அங்கேருந்து, சார் இந்த விலாசம் எந்த ஊர் சார் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபோன் வருது. வள்ளியப்பா, வள்ளியப்பா இங்கே ஒரு சோனல் மேனேஜராக இருக்கார் இந்தியன் பேங்கில். அவர் எனக்கு அரசோ ஒரு விலாசம், அந்த விலாசம் எந்த ஊர் யாராக இருக்கும் எங்களுக்கு தெரியலை, உங்களை கேட்டால் தெரியும், நீங்கள் சொல்கிறீங்களா அந்த விலாசம் யாராக இருக்கும்? சரி, என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்லை, அவங்களுக்கு ₹1,00,00,000 நாளைக்கு அங்கேருந்து வருது, மலையாளேருந்து. அந்த விலாசத்துக்கு நாளைக்கு ₹1,00,00,000 எங்கேருந்து? மலையாளேருந்து ₹1,00,00,000 வருதான். அந்த ₹1,00,00,000 நம்ம கொஞ்சமாச்சும் நம்மளும் வாங்கிடணும். அவங்க யாருக்கு போடுவோம் அடுத்தது, எந்த பேங்கில்? நம்ம விட்டுறப்படா, இந்தியன் பேங்க் போட்டால் 1,00,00,000 போடட்டும், இல்லை ஒரு 20 லட்சம் 25 லட்சம் நமக்கும் போடட்டும். அப்போ தான் நம்ம பேங்க்கு போடுவோம். விட்டுறப்படா, முன்கூட்டியே நம்ம போய் அவளை பார்த்து சொல்லி வச்சுருவோம். அதனால் நீங்கள் அந்த விலாசம் யாராக இருக்கும்னு கேட்டேன். நீங்கள் விலாசத்தை சொன்னால், ஐயா அது கோட்டையூர் தான் யானு. அவங்க அந்த விலாசத்தை சொன்ன உடனே இது கோட்டையூர் தான் ஐயா, போய் பாருங்க அப்படின்னு போய் பார்த்தாங்க.
போய் பார்த்தோன்னே எங்களுக்கு பணம், அவங்களுக்கு பணம் வர்றது தெரியாதுங்க. நாளைக்கு தான் வரப்போகுது, அதுக்குள்ளே இவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு. ஏன்னா பேங்க் சொல்லிடுவாங்கல்ல, அவங்க எந்த பேங்க்கில் போட்டோம் அந்த பேங்க்கில் இங்கே சொல்லிட்டேன், ஐயா இந்த மாதிரி பேங்க்கில் இன்றைக்கி கிரெடிட் ஆயிடுச்சா, நாளைக்கு அவங்களுக்கு அங்கே வந்துருமையா, நீங்கள் பிடிங்கன்ட்டேன். உடனே அங்கேருந்து ஒரு என்ன பிடிச்சாரு, நான் சொன்னேன் கோட்டை எழுதுவேன்னு. கோட்டை போய் நீங்கள் நம்ம பேங்கில் நீங்கள் கொஞ்சம் பணம் போடணும் அப்படின்னாரு. பணமெல்லாம் இங்கே கொண்டு கொடுத்து மரியாதைலாம் போட்டு. இங்கே இந்த ஊரில் இந்தியன் பேங்கில் இன்னொரு சிட்டியாக இருந்தார் மேனேஜராக. அவர் என்ன செய்வார் தெரியுமா, நாம் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு 4000 பீரோ வந்து இறங்கிடுங்க, ஸ்டீல் பீரோ 4000 ஸ்டீல் பீரோ கொண்டாந்து இறக்கிடுவார். இறக்கிட்டு என்ன அது எல்லாம் இல்லை, நீங்கள் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, நீங்கள்லாம் நல்லா தொண்டு செய்தியை உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு மனசில் இருந்துச்சு, அதுக்காக தான் கொடுத்தேன். நான் வருஷம் யாருக்காக ஒரு ஆள் கொடுப்பேன், இந்த வருஷம் உங்களை நினச்சேன் கொடுத்தேன், உங்களுக்கு அதான் கொண்டாந்து வச்சேன், நீங்கள் வச்சுங்க. எப்போ உங்களுக்கு பேங்குங்க எதாவது வந்தால் வாங்க, நான் எல்லாம் பண்ணித்தரேன், எதாவது டெபாசிட் போடணும்னா சொல்லுங்கள், நம்ம பேங்கில் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். மறுநாள் காலையில் நமக்கு பணம் வந்துடும். இவர் முதலாளியை கொண்டாந்து பெரிய 4000 பீரோ வரைக்கும் வச்சுட்டு போயிடுவார். நம்ம விடுவோமா? நம்மளே போய் நீங்கள் இதெல்லாம் டெக்னிக்குங்க. அதனால் போய் கொடுப்பாரு. அந்த விலாசத்தை சொன்னேன். ஆனால் சில பேர் விலாசத்தை சொன்னால் தெரியும், சில பேர் ஊரை சொன்னால் தெரியும், சில பேர் பேரை சொன்னால் தெரியும், சில பேர் நான் யார் தெரியுமா அப்படிமே, அதெல்லாம் அகங்காரம். நான் யார் தெரியுமா சொல்ல முடியுமா என்னால்? நான் யார், யாரப்போ நான் இந்த உலகத்தில் நான் யார், நானார், என் உள்ளமா, என்ன பெரிய உள்ளம், நான் என்ன பெரிய உள்ளம், எனக்கு பெரிய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஞானங்களார், எனக்கு என்ன ஞானம் இருக்குது, என்னை யார் அறிவார்னா கடைசியாக இது 3 இருந்தால் அறியலாம். புரியுதா? என்னை யார் அறிவார்னு கேட்குறாருன்னா முதல்ல 3 சொல்கிறாருன்னு என்ன அர்த்தம், இந்த 3 இருந்தால் நம்மளை அறிஞ்சுக்குவோம். சரி, எவ்வளோ அழகாக சொல்லு, நானார் அப்படி, நான் ஆறுன்னு. சரி, உள்ளமா, என்னுடைய உள்ளம் எப்பேற்பட்ட உள்ளம், மகாத்மா காந்தி உள்ளம்னா என்ன சாதாரண உள்ளமா? அதனால் இயேசு கிறிஸ்து உள்ளம்னா சாதாரண உள்ளமா? மாணிக்கவாசர் உள்ளம்னா சாதாரண உள்ளமா? என் உள்ளமார் ஞானங்களா, ஞானம் புத்தர்னா தெரியல. இப்போ காரணம் என்ன? ஞானத்தினால. புத்தர்னா எல்லாருக்கும் எப்படி தெரியுது? அவர் அடைந்த ஞானத்தினால். நானார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை யார் அறிவார். இந்த 3 இருந்துச்சுன்னா என்னை அறியலாம். புரியுதா? இந்த 3 சொல்கிற நோக்கம் என்ன? இந்த 3 அறம்பொருள் இன்பங்கிற பாருங்க. இந்த அறம்பொருள் இன்பம் இருந்தால் தான் வீடு அடையலாம். அடைஞ்சிக்கணும், அதுக்கு பொருள் வேணும், இன்பங்கள் எல்லாம் அந்தந்த காலங்களில் அனுபவிச்சிடணும், அப்புறம் வீடு வேற அடையலாம். வீடு அடையணும்னா இந்த 3 முக்கியம். என்ன? ஞானங்களால் என்னை யார் அறிவார், என்னை அவரே சொல்ல, என்னை யாருக்கப்பா தெரியும்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலானே. வானோர் பிரான் சிவருமான் அவன் என்னை ஆட்கொண்டான் இல்லையா? யாரை பார்த்து சொல்கிறாரு? வண்டை பார்த்து சொல்கிறாரு. என்னை யாரப்பா அறியார்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல். வானோர் பிரான் சிவருமான் என்னை அரசாண்டான்ல, என்னை ஆட்கொண்டான்ல. அவன் ஆட்கொள்ளலைன்னா என்னை யாருக்கு தெரியும்? அவன் ஆட்கொண்டதுனால என்ன தெரியுது. அவன் ஆட்கொள்ளலைன்னா என்ன யாருக்கும் தெரியாது. வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே. சிவருமானுடைய பக்தன் தான். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன பெருமை? சிவருமான் ஆட்கொண்டார். இல்லைன்னா சுந்தரமூர்த்தி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஞான சம்பந்தர் யாருக்குங்க தெரியும்? ஞான சம்பந்தருக்கு அப்பா வயசு 3 வயசு. ஞான சம்பந்தருக்கு அப்பா எப்போ சீர்காழி குளத்தில் போய் குளிப்பார். கோயிலில், கோயிலுக்கு முன்னால் குளம் இருக்கு பாருங்கள், அந்த குளத்தில் தினம் குளிப்பார். குளிக்க புறப்படுறாரு. இந்த புள்ள நானும் வரேன்னு கத்துது. ஞான சம்பந்த புள்ள 3 வயசு புள்ள, ஆனால் பிள்ளையர்னு பேர் வருது. 3 வயசு நானும் வர்றேன்னு கத்துது. எப்போ புள்ள நானும் உன்னோட வர்றேன்னு கத்துதோ அப்போ வயசு 3 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. வயசு 3 ஆச்சா மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், சிந்திக்க ஆரம்பிச்சிடும். நானும் வர்றேன்னு. எந்த புள்ள நான் பின்னால் வரேன்னு சொல்லுதோ வயசு 3ன்னு வச்சுக்கோங்க. தெரியுதா? அதுதான் சைக்காலஜி. அப்போ வயசு 3ன்னு அர்த்தம். அதனால தான் பஸ்ஸில் போகிறா 3 வயசுக்கு என்ன அரை டிக்கெட் வச்சுருக்கேன், அரை டிக்கெட்டு வச்சுருக்கேன். ஏன் 3 வயசுனா மூளை வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அரை டிக்கெட் 3 பஸ்ஸில் ஏறணும்னு கேட்பேன். இதுக்கு என்ன வயசு? 2.5 வயசு. ஏன் 3 வயசுனா அரை டிக்கெட்டு கேட்பேன். அதுக்காக 2.5 வயசு. நம்ம தாய்மார்கள் அவங்க அது பிள்ளைக்கு 2.5 வயசு. என்னாச்சு நீங்கள் போன வருஷம் வரும்போது 2.5 தான் சொன்னீங்க, இப்போது 2.5 அப்படி. நான் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாதிரி பேசுகிறேன் இல்லைங்க, ஒரே மாதிரி தான் நான் பேசுவேன். வருஷம் ஒரு பேச்சு பேசுகிறேன், நான் ஒரே பேச்சு தான் பேசுவேன். அப்படின்னா போன வருஷம் 2.5, இந்த வருஷம் 2.5 அப்படி. நான் உள்ள தான் சொல்கிறேன் 2.5 வயசு. வேண்டா தம்பி நீ என்ன படிக்கிறா? நான் எல்கேஜி படிக்கிறேன். வேண்டாம் உனக்கு ஏபிசிடி தெரியுமா? தெரியும் சொல்லு. ஏபிசிடின்னு 26 கரெக்டாக சொல்லு.
என்னாச்சு ஏபிசிடி 26 கரெக்டாக சொல்லுது, எப்போ 2.5 வயசுங்கிறீங்க. அது எங்கள் வீட்டில் கேட்டால் சொல்லாது சனி, இங்கே வந்து சரியாக சொல்லுது. உங்களை வந்து எல்லாம் சரியாக சொல்லுது, எங்கள் வீட்டில் கேட்டால் சொல்லாது சனியே அப்படின்னு சொல்லு. அப்போ 3 வயசு ஆச்சுன்னா சிந்திக்குதுன்னு அர்த்தம். 3 வயசு ஆச்சுன்னா நான் வருவேன்னு சொல்லுது. ஞான சம்பந்தம் யாருக்கு தெரியும்? 3 வயசு. சரின்னு தூக்கிட்டு போனார், குளத்தங்கரில் மேலே வச்சுட்டாரு, குளத்துக்குள்ளே போய் குளிக்கிறாரு. இது பார்த்துக்கிட்டே இருக்குது பிள்ளை. தலையை முழுகினார் பிள்ளை. அப்பனை காணும், கத்துது, அப்பா 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 அப்பான்னு கத்துது. அவருக்கு தெரியல, அவருக்குள்ளே இறங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மேலே தோணியப்பர் நீங்கள் சீர்காழியில் மட்டும் சாமி 3 சாமி, கீழே ஒரு சாமி, நடுவில் ஒரு சாமி, மேலே ஒரு சாமி. மேலே இருக்கிறதான் சட்டையப்பர்னு வேறு வைரவராக இருக்கார், நடுவில் இருக்கிற தோணியப்பர், கீழே இருக்க ஒரு சீர்காழியப்பர். அப்போ 3 அங்கேயும் தோணியப்பருக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அங்கே 2 பேருக்கும் தெரியுது. அப்போ அம்மா சொல்கிறா, பிள்ளை அழுகுதுங்க, போய் பாருங்கள். சரி நீனு வா. உடனே அந்த பிள்ளை இறக்கி அதுக்கு கிண்ணத்தில், தங்க கிண்ணத்தில் இதை தாய்ப்பாலை கொடுக்குறான். அதைத்தான் குடிக்குது. குடிச்சோன்னே அழுக இறங்கிச்சு. அவர் இன்னும் மறைஞ்சிட்டாங்க, மேலே உட்காந்துட்டாங்க. இவர் குடிச்சிட்டு வர்றாரு, புள்ள இந்த வாயிலெல்லாம் கடைப்பாலாக ஒழுகுது. ஏண்டா யார் கொடுத்த பாலால் குடிச்சு நீ தீட்டா போனியே? தீட்டு பிராமணாலாம் தீட்டு பார்ப்பாங்க. நீ தீட்டை யார் கொடுத்ததையோ குடிச்சு தீட்டா போனியே, யாரா அவனுக்கு பால் கொடுத்தா அப்படின்னு ஒரு கம்பு எடுத்து அடிக்க போகிறாரு. கம்பு எடுத்து அடிக்க போகிறாரு. உனக்கு யாரா பால் கொடுத்தா அப்படின்னு. அப்போ தான் கையை காட்டு, அந்த தோணியப்புறம் காட்டுது. அங்கே அப்பாவும் அம்மாவுமா இருக்கிறார். சுவாமி சிவபெருமான் காலமாட்டில் அப்பாவும் அம்மாவுமா. தோடுடைய செவியன் விடையேறி ஓ துவன்மதி சூடி பாடுறாரு 11 பாட்டு ஒரு பதியம் பாடினாரு. இந்த குளத்தங்கல்ல குடிச்ச முறை வந்துட்டேன் உட்காந்து கேட்குறதுக்கு. யாரும் குடிக்கல. அப்புறம் குடித்தாலும் பாதி கூட வந்துட்டேன். எல்லாம் அடே புள்ள பாடுதுரா, 3 வயசு புள்ள பாடுதுரா, அதுவாக பாடுதுங்க. அப்போ தான் நாமக்கல் வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு அவர் வர்றாரு, பிள்ளையை தோளில் தூக்கிட்டு. ஒரு 1000 பேர் பின்னால் வர்றேன். 1000 ஜனம், கோயிலுக்கு வந்த ஜனம் பூரா பின்னாலே வீட்டில் கொண்டு விடுது. ஞானசம்பந்தம் பாடுறாரு, ஞானசம்பந்த புள்ள பாடுது, ஞானசம்பந்த புள்ள பாடுதுன்னு புகழாய். நானா என் உள்ளமார் இப்போ பாடுற உள்ளம் இல்லது. அதனால் ஞானசம்பந்தருக்கு எப்படி பேர் வந்துச்சு? அந்த கலைமகள் வந்து உட்கார்ந்ததுனால, பாடுனதுனால. வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி அவன் என்னை ஆண்டன், இப்போ என்னை ஆறுன்னு தெரியுது, என் உள்ள என்னன்னு தெரியுது. நான் யார், என் உள்ளமார் ஞானங்கள் எவ்வளோ ஞானம் எனக்கு கிடச்சிருக்கு. எல்லாம் ஆறால சிவருமான அடைஞ்சதுனால அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். ஊனார் உடைதலையில் உண்பலியே ரம்பலவன் தேனார் கமலமே சென்று உதாய் கோத்தும். நீ எங்கே போய் தெரியுமா இப்போ சொல்லணும் சிவருமான்ட்ட. சிவருமான் கையில் ஒரு கபாலம் வச்சுருப்பார். அந்த கபாலம் ஏன் தெரியுமா? கடையில் வாங்கினது இல்லை, பிரம்மா தலையை உடைச்சி அதிலே பிரம்மாவுடைய பிரம்மாவுடைய தலையை கிள்ளினார்னு சொன்னல, அந்த கிள்ளின தலையை உடைச்சி அதையே கபாலமாக வச்சுக்கிட்டு அதை அரைவோடு அதில் வாங்குறாரு. அதில் கொஞ்சம் மாமிசமெல்லாம் ஒட்டி இருக்கும். நான் அப்போயே உடைச்சது அதில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அதனால் ஊனார் தலையில் உடை தலையில்னார். ஊன்னா மாமிசம் லேசாக அப்பப்போ லேசாக இருக்குமல்லவா. இந்த புதுசாக நீங்கள் வெறும் எலும்பை வாங்கிட்டு போவாங்க கடையில், அந்த எலும்பில் கொஞ்சம் ஊன் இருக்குமல்லவா. ஊனார் உடை தலையில்னு ஏன் உடைச்ச தலை அவர் தான் உடைச்சார், அவர் தான் கிள்னார், அவர் தான் உடைச்சார். அதைத்தான் கபாலமாக வச்சுக்கிட்டு அவர் எங்கேயும் போய் விலைக்கெல்லாம் வாங்கலை, அதை கபாலமாக வச்சுக்கிட்டு ஊனார் உடைதலையில் உண்பலிதே ரம்பரம் விழுவிடா போய் பிச்சை எடுக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? பிச்சை எடுக்கிறார். உண்பலிதே ரம்பலவன் தேனார் கமலமே சென்று உதாய் கொத்துண்டு. தேனார் கமலம் இருக்கே தாமரை, அதில் எப்போதும் தேன் இருக்கும். கமலத்துக்கு என்ன சிறப்புன்னா தேன் எப்போதும் இருக்கும். தேனார் கமலமே சென்று உதாய் கோத்தும். அவனுடைய திருவடி வந்து செந்தாமரை திருவடி. அங்கே போய் அந்த காதில் நீ அதில் சொல்லணும், நீ நான் உனக்காக காத்துக்கிட்டுக்கேன்னு சொல்லணும், பிரிஞ்சிருக்கணும். தினைத்தனை உள்ளதோர் பூமியில் தேன் உண்ணாதே. எப்பாரு உனக்கு நான் யோசனை சொல்கிறேன், நீ சும்மா சின்ன பூவிலே போய் தேனை உண்ப உனக்கு புரியாது. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. இனிமேல் அங்கே போய் சாப்பிடாத, சின்னமாக இருக்கிற சின்ன பூ அதெல்லாம் பெரிய தாமரை பூவில் போய் குடிக்கணும். ஏன் அவன் செந்தாமரை, அவனுடைய திருவடி பெரிய செந்தாமரை. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாது. அப்போ இந்த சிவருமானுடைய திருவடி இருக்கே நினைத்தொரும். நீ பூ சின்ன பூ அதில் உண்ற தேன் அது கொஞ்சம் தான் இருக்கும்.
நீங்கள் இந்த தும்பப்பூன்னு ஒன்று இருக்குது பார்த்துருக்கீங்களா? வெள்ளையேன்னு இருக்கும் தும்பப்பூ. அதை எடுத்து, சின்ன பூ தான், வெள்ளையேன்னு இருக்கும், அதை எடுத்து வாயில் வச்சு ஊதுனா தேன் அதில் வரும். பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய தேன் சாப்பிட்ருக்கேன். அப்படி இந்த மாதிரி பூ இருந்துச்சுன்னா அந்த பூவை நான் விட மாட்டேன், பறிச்சிடுவேன். பறித்து பின்பக்கம் வச்சு அதை அப்படி சாப்பிட்ணும்னா தேன் வரும். கொஞ்சம் தாங்க, கொஞ்சமாக வரும், ஆனால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். நீ இந்த மாதிரி அந்த மாதிரி பூவுக்கெல்லாம் போகாது. நான் சொல்கிற பூ எப்படி தெரியுமா? நினைத்தோறும். நீ நினச்சாலே தேன் வரும். இந்த பூவெல்லாம் குடித்தா தான் தேன் வரும், ஊதுனா தான் தேன் வரும். நினைத்தோறும், காண்தோறும், அதை கண்டாலே நமக்கு தேன் வரும். பேசுந்தோறும், பேசினாலும் வரும். எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்த தேனூரும்னு அதை சொன்னால், நினச்சாலும் சொன்னாலும் பேசினாலும் அனைத்தெலும்பு உள்ளக, உள்ளே இருக்கிற எலும்பெல்லாம் நெக்காக உருகுமா. அவ்வளவு அன்பு, அவ்வளோ பக்தி. ஆனந்த தேன் ஊறும். தேன் எப்படி? ஆனந்த தேன். சிவருமானால் கிடைக்கிற அந்த தேன் இருக்கு பாருங்கள், அந்த பக்தி இருக்கு பாருங்கள், அன்பு இருக்கு. அதான் ஆனந்தம்னு. நம்ம இப்போ ஸ்வீட் சாப்பிட்றோம், பழம் சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்றோம், அதெல்லாம் சந்தோஷம்தான், கழிப்பு தான். ஆனால் ஆனந்தம்ங்கிறது எப்போ கிடைக்கும்? பகவானை போய் நம்ம இங்கேருந்து நடந்தே நாங்கள் போனோங்க. ராமேஸ்வரம் எங்கே இருக்குது, காசி எங்கே இருக்குது, 4 மாத காலம் நடந்தே போனோம். ஒரு இடத்துல போனோம், 3333 ஓட்டிருந்தேன் கல். அப்போ நான் சொன்னேன், இந்த 3333 நடக்க அப்புறம் 333,000, அப்புறம் 33,000, அப்புறம் 3,000. அங்கே போனால் அப்படி நாங்கள் போனோன்னே இப்போ அடைஞ்ச இன்பம் இருக்கே, வாழ்க்கையில் அது மாதிரி இன்பத்தை நான் அடையிற, தெரியுதா? அது மாதிரி இன்பத்தை நான் அடையிற. ஏன்னா நடந்தே போய் பார்த்தோமேங்க. அவரை பார்ப்போமா? பார்த்துட்டோமே. அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேனூரும். அங்கே காசிக்கிட்ட போயிட்டோம். மோட்டர் சைக்கிள், இந்த சைக்கிள் ரிக்ஷா கொண்டு போகிறான் ஒருத்தன். அவன் 2 கிலோமீட்டருக்கு கத்தா நிற்கணும். புறப்பட்டானா 2 கிலோமீட்டர் தள்ளி தான் நிற்கான். NH7 நேஷனல் ஹைவே நம்பர் 7 7ன்னு போட்டிருக்கோம். அந்த 7 கல்லுக்கிட்ட தான் நிற்கணும். காட்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் நாங்கள் இன்னும் காசிக்கு நம்ம கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அவன் இந்த நிற்கிறேன். ஏன்டா நீ புறப்பட்டு 2 கிலோமீட்டர் போகாமல் ஏன்டா இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டேன். அவனே, ஆனால் இங்கே பாருங்க, நம்ம காசிக்கே வந்துட்டோம், அதை பாருங்க காசி கோபுரம். பார்த்தா காசி கோபுரம் தெரியுதுங்க. எப்படா உனக்கு இது காசி கோபுரம்? ஒருத்தன் வந்தேன், என் சைக்கிள் ரிக்ஷாவில் எழுதியிருக்கான், ராமேஸ்வர் சே வாரணாசி பைதல் அப்படின்னு. வாரணாசி பைதல், ராமேஸ்வர் சே வாரணாசி பைதல்னு கீழே வந்து கும்பிட்டேன். வாரணாசி கோபுரம், அந்த பாரு கோபுரம் அப்படின்னு அவங்க தான் காட்டினேன். இதான் வாரணாசி கோபுரம்டா அப்படின்னு காட்டிட்டு போனேன். அதான் நான் இங்கேயே நின்றுட்டேன் உங்களோட காட்டுறதுக்கு. பார்த்தா வாரணாசி கோபுரம், காசி கோபுரம் தெரியுது. கண்ணுலேருந்து கண்ணீர் ஊற்றுதுங்க, கண்ணுலேருந்து கண்ணீர் ஊற்றுது. 50 பேரும் கீழே விழுந்து புரள்றான் மண்ணில். இந்த மண்ணில் விழுந்து புரள்றான். ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறோம். எங்கிட்ட என்ன அப்போ ஸ்வீட்டாக இருந்துச்சா தூக்கி மிட்டாயிட்டாக கொடுத்து நாங்கள் அடைஞ்ச ஆனந்தம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி இனிமேல் கிடையாதுங்க, இந்த லைஃப்பில் கிடையாது. ஆனந்த தேனூரும். நெக்கு உருகணும். ஆனந்த தேனூர். நீ சாதாரண செடியில் பூவில் பிடிச்சேன்னா, சின்ன தேன்லாம் குடிச்சேன்னா அது ஒரு தேனே இல்லை, அது ஒரு பூவே இல்லை. இது எப்படி? நினைத்தோறும், காண்தோறும், பேசுந்தோறும், எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்த தேனூர். எல்லா எலும்பும் அப்படி உருகும். ஆனந்த தேனூர். குனிப்புடையானுக்கு சென்று உதாய் கூத்து. குனிப்புடையான்னா, குனிப்புனா வளையிறது அர்த்தம். வளையிறது எப்போ? ஆடுற கூத்து ஆடுகிறான் அல்லவா, அவனிடத்துல போய் சொல்லு, அவன் காதில் போய், அவன் திருவடியில் போய் சொல்லப்பா, ஓது. குனிப்புடையானுக்கு சென்று உதாய் கொத்தும். அந்த திருவடியில் போய், அந்த திருவடி தாமரையில் போய் ஓது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்னை கண்ட. இது ஒரு அருமையான பாட்டு தெரியுதா? 658 பாட்டில் இது ஒரு அற்புதமான பாட்டு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்னை கண்டபின். பகவாண்டத்தில் பக்தி செலுத்தின எவன்டா உச்சம் அப்படின்னா கண்ணப்பன் தான். இன்றைக்கி சொல்கிறான்ல, இந்தியாவில் யார்டா பெரிய பணக்காரன் அப்படின்னா இந்த ஜி அப்படிங்கிறான்ல, அது மாதிரி ரிலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பெரிய. அன்னைக்கு டாட்டானே, அப்புறம் பிர்லானே, இப்போ என்னடான்னா இவனை சொல்கிறாங்க. அதனால் கண்ணப்பன் தான் பக்தியில் உயர்ந்தவன். ஏன்னா 6 நாளில் அவன் கடவுளை பார்த்தேன். 6 நாள் அந்த பக்தியினால் 6 நாளில் பார்த்தேன். அந்த சிவகோசரியார் எத்தனையோ வருஷமாக பூஜை பண்ணுறாரு அந்த சாமிக்கு, அவர் பார்த்ததில் ஒரு நாளும். ஆனால் இந்த ஆளுக்கு 6 நாளில் காட்சி கொடுத்தேன்.
அப்படி கண்ணப்பன் மாதிரி எனக்கு அன்புண்டா? இவர் கேட்குறாரு, மாணிக்கவாசகர் கேட்குறாரு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்னை கண்டபின் அவனை போல அன்பு எங்கிட்ட கிடையாது, எனக்கே தெரியுது. எங்கிட்ட இல்லைங்கிறது கடவுளுக்கும் தெரியும், சிவருமானுக்கும் தெரியும். அதை தெரிஞ்சும் என் அப்பன் என் அப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி. அவனை ஒப்பிட்டு பார்த்துட்டு, சரி டசன் மேட்ரு பரவாயில்ல வச்சுக்கலாம். சில பேர் நல்ல ஆளத்தான் வேலைக்கு வச்சுக்க. நல்ல ஐயர் வேலையை விட்டு போயிட்டாருன்னா அடுத்த ஐயர் கிடைக்காது. அந்த காலத்தில் ஐயரைத்தான் வேலைக்கு வச்சுக்கோ. இப்போலாம் ஐயரே கிடையாது. அப்போ ஐயரை வச்சுக்கிறோம், ஐயர் மாதிரி இன்னொருத்தர் கணக்கு பிள்ளைய வச்சுக்கோ. சரி பரவாயில்ல, வேறு ஆள் இல்லை, சரி பரவாயில்ல வச்சுக்க, அப்படி வச்சுக்க. அப்படி என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டார்கள். ஒப்பு இல்லாத என்னையும் அவன் ஆட்கொண்டான். அவன் வண்ண பணித்தன்னை வாயென்ற வாங்கல். அவன் என்னம்மா என்கிட்ட சொன்னான் தெரியுமா? ஆவுடையார் கோயிலில் நான் ஆட்கொண்டேன். ஆட்கொண்டவன் தில்லைக்கு வாண்டு போயிட்டான் பாட்டுக்கு. எல்லோரும் அங்கே வந்து இந்த சீடர்கள்லாம் தண்ணியில் இறங்கினாக்கா எல்லாம் தண்ணியை தீ பிடிச்சி இதெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் என்ன அவர் தண்ணியில் இறங்க விடலை, தீயில் மூழ்க விடலை, எல்லாம் நெருப்பில் மூழ்கிட்டேன். இவர் நெருப்பில் மூழ்க விடலை, நீரில் மூழ்க விடலை. நீ வாடா தில்லைக்குன்னு பின்ன வண்ணப்பணித்தன்னை வாயென்ற வான்கருணை சுண்ண பொன்னிட்டே சென்று உதாய் கோத்து. ஏன்னா தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போனார். அந்த திருநீரை அணிந்தவர். அவர்கிட்ட போய் நீ எனக்காக ஓது. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புறம்புகின்ற புதலத்தே. அவர் தான் கடவுள், அதாங்க கடவுள், இதுதான் பெரிய கடவுள். இவருக்கு தான் சக்தி இருக்குது. சாமி ஒருத்தன் எந்த சாமிக்கு சக்தி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த 12 ஜோதிலிங்கங்கிற பாருங்க, எல்லா லிங்கம் தான், எல்லாம் ஜோதிலிங்கம் தான். ஆனாலும் 12 ஜோதிலிங்கம்னு சொன்னேன். அந்த 12 ஜோதிலிங்கம் இதான் சிறப்புனேன். அதுக்கு மேலே கைலாசபதியாக சிறப்புனேன். அப்படி ஒவ்வொரு சாமியாக நம்ம அத்தேவர் தேவர் அவர் தேவர் அவர் தான்ப்பா பெரிய தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே. இப்படி உண்மையான தெய்வத்தையும் சொல்கிறேன், பொய்யான தெய்வத்தையும் சொல்கிறேன். அவன் ஆளுக்கு ஒரு தெய்வத்தை சொல்கிறேன். பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே. அவன் ஏதோ மனசில் பட்டதெல்லாம் தெய்வம்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் எந்த சாமி உயர்வுனுங்கிறதே கிடையாது. எல்லா சாமியும் ரொம்ப எல்லா சாமியும் பக்தி தான். சாமிகிட்ட விஷயம் இல்லை, பக்தியில் தான் இருக்குது. நம்மகிட்ட என்ன பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் சாமி. நம்ம பக்தி இல்லாமல் சாமி எங்கே போய் கும்பிட்டானே? பொய்த்தேவு பேசி உலகத்திலேயே ரொம்ப பேர் பொய்த்தேவு தான் பேசுகிறேன். புலம்புகின்ற பூதலத்தே பத்து ஏதும் இல்லாதன் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவன். அவனை பற்றிட்டான், பாதத்தை பற்றத்தான் பற்றினேன்னு சொன்னால அதை பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்று உதாய் கோத்தும்பி. அவர் தான் உண்மையான தேவர் சிவருமான். அவர்கிட்ட போய் சொல்லு. வைத்த நிதி பெண்டில் மக்கள் குலம் கல்வி என்னும். பாருங்க, உலகத்தில் நம்பிக்கை எதில் வச்சுருக்கேன் தெரியுமா? வைத்த நிதினா டெபாசிட். சார் உங்களுக்கு என்ன சார் டெபாசிட் இருக்குது அப்படிங்கிறேன். நீங்கள் என்ன சார் டெபாசிட்? நான் தான் சார் டெபாசிட்டுங்கிறேன். நான் தான் டெபாசிட். ஒருத்தன் மாத்தா எனக்கு 10 கோடி இருக்குங்கன்னா, ஒருத்தன் 50 கோடி இருக்குங்கன்னா, ஒருத்தன் 100 கோடி இருக்கு, ஒருத்தன் இப்போல்லாம் பில்லியன்னா, அப்புறம் பில்லியன்னா ட்ரில்லியனுங்கிறேன். லட்சம் கோடிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன். உங்களுக்கு என்ன சார் டெபாசிட்டு? பேங்கில் இருக்கலாம் நம்ம டெபாசிட் கேட்குறாவே. வைத்த நிதினா வைப்பு நிதி, ஃபிக்ஸட் டெபாசிட். உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறேன். வைத்த நிதி பெண்டிர் டெபாசிட் இருக்கணும். இல்லை மனைவி நல்ல மனைவி, மக்கள் நல்ல பிள்ளைகள், குலம் நல்ல குலமாக இருக்கணும், அப்புறம் கல்வி நல்ல கல்வி. இந்த 5 தான் நமக்கு டெபாசிட். இந்த 5 தான். ஒன்று பணம் டெபாசிட் இருக்கணும், இல்லை நல்ல மனைவி இருக்கணும், இல்லை நல்ல பிள்ளைகள் இருக்கணும், இல்லை நல்ல குலமாவது இருக்கணும். ஒருத்தர் குலம் கூட சரியில்லை, குலமாவது இருக்கும், இல்லை கடைசியாக கல்வி படிப்பாவது இருக்கணும். இந்த 5 தான் உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம். தெரியுதா? கல்வி என்னும் பித்த உலகில் இந்த 5 தான் முக்கியமாக வச்சுருக்கான்ல. இது பித்து பிடிச்ச உலகம்டா. இது 5 போய் நம்புறானே. இதில் எது நிற்கும்? பணம் நிற்குமா? போட்ட பணம் டெபாசிட்டே காணும். பல பேங்கு திவாலாகி போச்சு. பெண்டிர் பொண்டாட்டி சொல்லிவிட, நீ வீட்டுக்குள்ளே வராதே. மக்கள் நான் உனக்கு பிறக்கவே இல்லைங்கிறேன். மக்கள் நான் உனக்கு பிள்ளையே இல்லை, நீ என்ன பிள்ளைன்னு சொல்லாத, வீட்டுக்குள்ளே வரப்படாங்கிறேன். மக்கள் குலம் சொல்லிடுச்சு. இவரை பிடிச்சி வெளியே தள்ளு. குலமே ஏற்றுக்கல. குலமே எல்லா நீ இந்த ஊருக்கே வராதே போ அப்படின்னு ஊருக்காரனே விரட்டிட்டேன். குலம் கல்வி படித்த படிப்பு உனக்கு நீ எல்லாம் என்னடா படிச்சிருக்க? இந்த படிப்புக்கெல்லாம் வேலை இட போடா. நம்ம பெரிய படிப்பு படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த படிப்புக்கெல்லாம் போகணும், வேலை இட போ. எல்லாம் போச்சுய்யா.
எல்லாம் போச்சு. கல்வி என்னும் பித்த உலகில், இது பித்து போனோம், பித்து பிடிச்ச உலகம்ப்பா. இந்த பிச்சை இருக்கானே அவன் தேவை போட்டுக்கு நிற்பேன். எந்த சேலரிக்கு ஒன்று வச்சுக்குவேன். இந்த பற்றியா கிரீடம் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு குட்டிச்சோரில் உட்காந்து நான் ராஜாமே, கையில் ஒரு கம்பு வச்சுக்கேன், இதான் நம்ம செங்கோல்மே. பித்து பிடிச்சுவேன். அவன் அவன் எப்படி குட்டிச்சோரில் உட்காந்து ராஜாமே, தலையில் தேவை வச்சுக்கிட்டு கிரீடமே, கையில் தேவை ஒரு கம்பை வச்சுக்கிட்டு இதான் செங்கோல்மே. இவன் அப்படித்தான் பித்து பிடிச்சி இந்த அஞ்சையும் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறதுல உலகம். இது அஞ்சுலையுமே ஒன்றும் விஷயம் இல்லைங்க. இந்த அஞ்சுலையும் ஒன்றும் விஷயம் இல்லை. இங்கே வயசான காலத்தில் கொண்டாட்டி புள்ள பணம் காசு சொத்து சுகம் ஒன்றும் வராதுங்க. இதெல்லாம் வயசான காலத்தில் இதெல்லாம் இருந்தால் நம்மெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். புண்ணியம் பண்ணவனுக்கு தான் இதெல்லாம் அமையும். பாவம் பண்ணவனுக்கு இது ஒன்றுமே அமைய போன்ற. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பெரிய பேராசிரியர் இருந்தார். பெரிய பேராசிரியருங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சார். எல்லாம் படித்து வேலைக்கு போயிடுச்சு. அவர் கல்யாணத்தை பற்றி சிந்திக்கலை. அதுவும் கல்யாணத்தை பற்றி சிந்திக்கலை. படிச்சுக்கிட்டே போணுச்சு, வேலைக்கு போயிடுச்சு, படித்தது, அப்புறம் வேலைக்கு போணுச்சு, சம்பாதிச்சது, ப்ரமோஷன் அதுன்னு வந்துச்சு. கல்யாணத்துக்கு வயசு தாண்டி போச்சு. மாப்பிள்ளை கிடைக்கல. இவர் வீட்டுக்குள்ளே இருக்கோலாம் அந்த பிள்ளை, எங்களுக்கு தான் புத்தி இல்லை, நாங்கள் படிப்போம், உனக்கு புத்தி வேண்டாமான்னு கேட்டுச்சு. அப்பாவை பார்த்து கடிச்சுங்க பிள்ளை, பொம்பளை பிள்ளை 3. எங்களுக்கு தான் என் புத்தி இல்லை, உனக்கு புத்தி வேண்டாமா, எங்களுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணணுங்கிற புத்தி உனக்கு வேண்டாமா கேட்டுச்சுங்க. அதுக்காக அவர் என்ன செய்வார் தெரியுமா, 6 மணி ஆச்சுன்னா அது எந்திரிக்காட்டியும் வெளியில் போயிடுவார். இதே கேள்வியை அது கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளை கிடைக்கல, ஏன்னா வயசாகி போச்சு. இப்போ அது என்ன கேட்குது, ஏன் எனக்கு வயசான காலத்து வரைக்கும் நீ கல்யாணம் பேசாமல் இருந்த, உங்களை நான் படிக்க வைக்க, உன்னை யாரையா படிக்க வைக்க சொன்னா, இல்லை நீ சம்பளம் ப்ரமோஷன் யார் கேட்டா, நீ கல்யாணத்தை உனக்கு ஒழுங்காக பண்ண வைக்க தெரியல, நீ என்ன அப்பே கேட்டுச்சுங்க. 3 பிள்ளையும் கேட்டுச்சு. அதுக்காக வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டாருங்க. இருட்ட வரைக்கும் 10 மணி வரைக்கும் வெளியே இருப்பார். காலையில் 6 மணிக்கு வெளியில் கிளம்பிட்டாருன்னா 10 மணி வரைக்கும் எங்கேயாவது கடைகள் டீ கடையில் உட்காந்துட்டு என்னத்தை சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருந்து அதுக்கெல்லாம் தூங்கினோன்னே வீட்டுக்கு வருவார். எங்கிட்ட சொன்னார், நான் வீட்டுக்கு போகிறாப்புறம் இல்லை ஏன்னு சொன்னிச்சு. அப்போ இதில் எதுங்க பித்து பிடிச்ச உலகங்க, பித்து பிடிச்ச உலகம். பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த. இதில் ஒன்றே ஒன்று உண்மைங்க. இந்த 5 உண்மை இல்லை, ஆனால் பிறப்பு இறப்பு அது உண்மை, பிறக்கிறது இறக்கிறது இது உண்மை. சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர்க்கே சிவருமான் வித்தகமே. அவங்ககிட்ட போய் சென்றுவதாய் கோத்துந்தி, அவனுக்கு தான் ஏன் எல்லாம் தெரியும். இது பித்த உலகம், அவன் வித்தகர். பித்த உலகம் என்ன சொல்லணும், மக்கள் குலம் கல்வி இதெல்லாம் தான் முக்கியம்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் அவன் தான் வித்தகன். அவன் இதெல்லாம் பித்த உலகம். அவங்ககிட்ட போய் சொல்லு, அவங்ககிட்ட போய் நான் அவனுக்காக காத்திருக்கேன்னு சொல்லு. சட்டோ நினைக்க மனத்தமுதம் சங்கரனை, மனத்தில் நினச்சோம்னா அவன் அமுதமாக தித்திக்கிறேன். மனத்தமுதம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கெடுபடா திருவடி. உலகத்தில் எல்லா திருவடியும் கேடுபடும், ஆனால் அது ஒன்று தான் கேடுபடாத திருவடி. அவ்வளோ திருவடி வயசாச்சு. டாக்டர்கிட்ட போனால், சார் கால் எடுக்கணுங்கிற, ஏய்யா கால் எடுக்கணும், உங்களுக்கு நீங்கள் ஒரு 2 மாதம் முன்னால் வந்திருந்தால் அந்த விரலை மட்டும் எடுத்தால் போதும், இப்போ மேலே ஏறிடுச்சு சுகர், உங்களுக்கு காலையே எடுக்கணுங்கிறேன். ஏய்யா நீ கால் எடுக்கணுன்னா அப்புறம் தொடை வரைக்கும் எடுக்கணுங்கிற, அதனால் கால் எடுக்கிறது பெட்டரா. அப்புறம் இன்னும் 1 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா தொடை வரைக்கும் எடுக்கணும், இடுப்பு வரைக்கும் எடுக்கணும், எப்போ பெட்டருங்க. காலே எடுக்கிறேன், திருவடி எடுத்துடுறேன், ஒன்றும் இல்லைங்கிறேன், கால் ஊன முடியலை. இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப காலமாக நான் நடந்துக்கிட்டே செருப்பு போடாமே நடந்தேங்க. இவ்வளோ காலமாக நான் செருப்பு போடாமல் தான். இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் 10 மாதமாக என்னால் காலே ஊன முடியலை, காலெல்லாம் வலிக்குது, அப்போ எரியுது, புண்ணாக இருக்குது, கால் ஊன முடியல. இப்போ தான் நான் செருப்பு போடுறேன். ஒரு 7-10 மாதமாக தான் நான் செருப்பு போடுறேன், செருப்பே போட மாட்டேன். கேடுபடா திருவடி. இப்போ கேடுபட்டுருச்சே நமக்கெல்லாம். 84 வயசு வரைக்கும் கேடுபடலை, இப்போ 85 வருஷத்துக்கு கேடுபட்டுருச்சே. கெடுபடா திருவடி, அது கேடுபடாத அவருடைய கேடுபடி, கேடுபடாத திருவடியே. கட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியே. ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் உருவறிவோம், சிட்டாய் சிட்டற்கே சென்று ஊதாய். ஒட்டாத பாவி தொழும்பறை, சும்மா ஒன்று ஒட்டாதவே இருக்கேன், அவனையெல்லாம் நம்ம பிரயோஜனம் இல்லை. இவன் சிட்டாய சிட்டு மாதிரி எங்கள் செல்வன் அரிசி வரும், சிட்டு மாதிரி. சிட்டுன்னா யாருக்கும் பிடிக்கும் இல்லையா, சிட்டுன்னு. இப்போ சிட்டுன்னே ஒரு ஒரு பறவைக்கு பேர், அது அந்த சிட்டுக்குருவி. சிட்டு அது பார்க்கவே என்ன அழகாக இருக்கும். இப்போ சிட்டுக்குருவிலாம் செத்து போச்சுங்க. இந்த கம்பிகளை நிறைய போட்ட உடனே, இந்த ஒயர்லாம் போன உடனே
செல்ஃபோனுக்காக போட்டுக்க பாருங்க அந்த டவர். அதனால் அந்த அலை பாஞ்சு ரொம்ப சிட்டுக்குருவி செத்து போச்சுங்களேன். சிட்டாய செல்வர்க்கே சிட்டாய சிட்டர்க்கேங்கிற சிட்டாய சிட்டு மாதிரி எங்கள் செல்வன் அவன்கிட்ட போய் போது ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு அவன் ஒன்று தான் சிவனும் ஒருத்தந்தேன். அவன் தான் பிரம்மாவன் வந்தேன், அவன் தான் விஷ்ணுவாக வந்தேன், அவன் தான் ருத்ரனா வந்தேன், அவன் தான் தேவேந்திரனா வந்தேன், அவன் தான் எல்லா தேவனும். எத்தனையோ மரம் ஒன்று தான். ஆனால் அது எத்தனை கவடு, எத்தனை கிளை பற்றியில் மரம் ஒன்று தான், எத்தனை ஆறு ஒன்று தான், எத்தனை கிளையாறு வருது. அது மாதிரி அவன் ஒருத்தன் தான். அதனால தான் அவனை பாடுறது முன்னால் ஆரம்பத்தில் பண்ணார். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவன் ஒருத்தன் தான் ஐயா. நீ ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு எத்தனையோ தெய்வமாக இருக்க. நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றி வைத்த. ஆனால் என்ன நல்லா வச்சிருக்கப்பா. எவனா சொல்கிறானா? எவனா? பகவான் என்ன நல்லா வச்சுருக்காரு. எவன் சொல்கிறேன் இன்னும் நம்மளை சோதிக்கிறாங்களே. இந்த மனசு இல்லை, நான் அவரே தான் நம்புகிறேன். அவர் இன்னும் என்ன சோதிக்கிறாரு அப்படிங்கிறேன். எவனாவது சொல்கிறானா? நன்றாக என்னை நல்லா வச்சுருக்காரு சார், என்னை நல்லா வச்சு. என்ன சில பேர் கேட்பேன், சார் உங்களுக்கு எதாவது எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு. நீங்கள் ஒருத்தர் தான் சார் குறைய இல்லைங்கிறீங்க அப்படி கேட்கிட்டேன். நான் எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன குறை, எப்படி வச்சுருக்கேன் அவன். அதனால் நல்லா வச்சுருக்கான்னு சொல்லணுங்க. உங்கள் வீடு எப்படி இருக்கு? எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்கள் ஜாதியில் எல்லாம் நல்லா இருக்காங்க. நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றி வைத்த. ஒரு நாயை போய் சிவிகையில் அரியாசனத்தை ஏற்றி வச்சானே. நான் நாய் என்ன ஒரு அரியாசனத்தை ஏற்றி வச்சுருக்கிறானே, அப்புறம் எனக்கு என்ன? நன்றாக வைத்தென்னை நல்லா எங்கே வச்சேன்? என்னை நாயை கொண்டாந்து சிவிகையில் வச்ச மாதிரி என்னை கொண்டாந்து அங்கே வச்சுட்டேன், சிவிகையில் வச்சுட்டேன். என் தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் தம்பெருமான். அவன் யாருக்கு? எனக்கு மட்டும் இல்லை, என் தாதை 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 எங்கள் பாட்டேன், நான், எங்கள் அப்பா, அப்பாவுக்கு அப்பா ஐயா, அப்பாவுக்கு அப்பா ஐயா, ஐயாவுக்கு அப்பா பூட்டே, பாட்டேன் பூட்டே. தெரியுதா? பாட்டேன் பூட்டேன்னு சொல்ல பாருங்க. நம்ம பாட்டேன் ஐயா வந்து பாட்டேன், ஐயாவுக்கு அப்பா பூட்டே, ஐயாவுக்கு அப்பா பூட்டே. எங்கள் பாட்டேன் பூட்டேன் எல்லாருக்கும் அவன் தான் தாதை. என் தாதை தாதைக்கும் எம்மனைக்கும், என் மனைக்கு தாய், எனக்கு என் தாய் எல்லாருக்கும் அவன் தான் தம்பெருமான். எல்லாருக்கும் அவன் தான் என் கடவுள். குன்றாத செல்வர்க்கே சென்று உதாய் கூத்து. எல்லா ராஜாக்கள்லாம் பணக்காரெல்லாம் பணம் குறைஞ்சிரும். அந்த மார்க்கா எப்படி? இப்போ அந்த மார்க்கா சரியில்லை சார், போச்சு அப்படிங்கிறேன். அந்த பணக்காரன் எப்படி? அதெல்லாம் பணம் இல்லை சார் அப்படிங்கிறேன். இப்போ யாரோ பணக்காரங்கிறேன். இப்போ பார்த்தா அந்த காலத்து பணக்காரன் இப்போ எவனுமே இல்லை. நான் அந்த காலத்து 50 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்த பணக்காரன் இப்போ இல்லை. இப்போ புது பணக்காரனா வந்துட்டேன். வீட்டுக்கு 2 கோடீஸ்வரன் வந்துட்டேன், வீதிக்கு 2 கோடீஸ்வரன், வீட்டுக்கு 2 கோடீஸ்வரன். முந்தியெல்லாம் கோடீஸ்வரன் ஒருத்தந்தேன். ஆனால் இப்போ எவனை பார்த்தாலும் கோடீஸ்வரன். அதனால் குன்றாத செல்வர்க்கே, இவன் ஒருத்தந்தான் குன்றாத. எல்லா செல்வர்களும் குன்றுவார்கள், ஆனால் இவன் குன்றாத செல்வம். அவனிடத்தில் போய் சொல்லு, நான் அவனை நேசிக்கிறேன்னு. கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடத்தன். கரணங்கள் எல்லாம், கரணங்கள்னால் மெய்வாய் கண் மூக்கு செவின்னு இந்த பஞ்சேந்திரியம். அதோட ஆங்காரம் புத்தி சித்தம் அப்படி இதுக்கெல்லாம் கரணம்னு பேர். இதையெல்லாம் கடந்துன்றவன் நம்முடைய சித்தம் புத்தி அகங்காரம் பஞ்சேந்திரங்கள் எல்லாத்தையும் கடந்துச்சான் அவன். எல்லாத்தையும் கடந்து நின்ற கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன். கரைமிடற்றன் மிடர்னா இந்த குடி, நெஞ்சக்குடி, அதில் கரை கண்டத்தை விஷத்தை வச்சுருந்தவன். சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு. அவனுடைய திருவடியை போய் அடைஞ்சதுனால எனக்கு என்னென்ன பலன் கிடச்சிது வண்டே. அவனுடைய திருவடியை நான் அடைஞ்சேன், எனக்கு என்னென்ன பலன் கிடச்சிது? மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்று ஊதாய் கொத்து. இதான் ரொம்ப பிரமாதமான வரி. மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்து. மரணம் பிறப்பு மரணம், புனரபி ஜனனம் புனரபி மரணம். இதான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனனம் புனரபி மரணம். திரும்பி திரும்பி பிறந்து இறந்து பிறவி. அதான் சொல்கிறேன், மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த. ரெண்டுக்கும் ஒரு மயக்கம் உண்டு. எனக்கு அந்த மயக்கமே கிடையாது. இப்போ எனக்கெல்லாம் மரணத்தை பற்றி பயமே கிடையாது. ஏன், நான் என்னைக்கு ராமேஸ்வரத்துன்னு காசிக்கு பாத யாத்திரைக்கு காலை தூக்கி வச்சணும், இங்கே தான் இருந்து புறப்பட்டேன். இந்த பாதத்தை தூக்கி எங்கே வச்சணும்? முதல்ல வைக்கிற போதே மரணத்தில் நான் மீறிட்டேன். மரணங்கிற பயமே எனக்கு கிடையாது. இன்றைக்கும் மரணங்கிற பயம் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ண போனால் சார்
ஆபத்தான ஆப்ரேஷன் இருந்தால் இருக்கேன் போகிறேன் சார் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு அந்த வலி தாங்கலை. ஆப்ரேஷன் பண்ணிட போது டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் நமக்கு வைத்தியத்தை நிறுத்திச்சோம், என்னால் வலி தாங்க முடியல. ஏன்னு கேட்டார், நான் முக்தி அடைஞ்சிடுறேன் பேசாமல். நான் எவ்வளோ ராமாயணம் சொல்லியிருக்கேன், 9 வருஷமாக ராமாயணம் சொல்கிறேன், 1000 இடத்துல ராமாயணம் சொல்லியிருக்கேன். நான் ராமண்டத்தில் முக்தி இதுவரை கேட்டதில்லை. ராமன் எல்லாருக்கும் முக்தி கொடுத்துருக்கேன். நான் ராமண்டத்தில் முக்தி கேட்டால் நான் உடனே கொடுத்துருவேன் சார். உடனே ராமன் முக்தி கொடுப்பேன். நான் கேட்டால் கொடுத்துருவேன். நான் ராமன்ட்ட முக்தியை கேட்டு நான் முக்தி அடைஞ்சிக்கிறேன், எனக்கு வைத்தியம் வேண்டாம், நிறுத்திடுங்க அப்படி. அவர் அழுதுட்டாருங்க. டாக்டர் சொல்கிறார், என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு வேணும் சார், உலகத்துக்கு வேணும் சார், நீங்கள் உலகத்துக்கு வேணும், கொஞ்சம் வலியை பொறுத்துங்க, நான் வியாதியை தீர்த்துட்டாரே. இந்த 1.5 வருஷம் ஆச்சே, அவ்வளோ பெரிய வியாதியிலேருந்து நான் காப்பாற்றிட்டேன். மரணம் பிறப்பென்று இவை 2 மயக்கருத்த, அது பெரிய மயக்கம், குழப்பம், அந்த மயக்கத்தை நீக்கிட்டாரே சிவபெருமான். மயக்கத்தை கருணை கடல், அவன் யாரு, கருணை கடலுக்கே சென்று உதாய் கொடுத்துங்க, அவங்ககிட்ட போய் சொல்லப்பானே, அவன் தான் கருணை கடல், 2 நீக்கிட்டானே. நோயுற்று மூத்து நுந்து கன்றாய் இங்கிருந்து, நோயுற்று மூத்து, நோய் வருது, இந்த பாருங்க, நோய் வந்துட்டால் மூப்பு வரும், மூப்பு வந்துட்டால் மரணம் வந்துடும், இதுதான் விஷயம். அதுக்கு பசி வந்தால் சாப்பிடுவேன், சாப்பிட்டா நோய் வரும், சாப்பிடாம இருக்க நோய் கிடையாது இருக்குதா, ஏன்னா சாப்பிடாதே நோய் தான் பெரிய நோய். ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனேன், சார் ஒரு மாதிரியா மயக்கமாக வருது சார் அப்படி. அவர் டேய் உனக்கு வியாதி இல்லைடா, உனக்கு பசிடா, போய் நல்லா சாப்பிட்றா, போடா போய் நல்லா சாப்பிட்றா அப்படின்னாரு அவர். எனக்கு மயக்கம் வருது, அடைப்படி பசியில் மயக்கம் வராதா, டே உனக்கு பசிடா, நீ சாப்பிடவே இல்லைடா, போட போய் நல்லா சாப்பிட்றா, உனக்கு வியாதி இல்லைடா. பசியே மயக்கம் தெரியுதா, சாப்பிட்றதுனால மயக்கம் வரும், பசியினாலே மயக்கம் வரும். அதனால் அவர் சொல்கிறாரு, நோயுற்று மூத்து, நீ சாப்பிட்டீன்னா வியாதி தான், நோய் வந்தாச்சுன்னா மூப்பு வந்துடும், மூப்பு வந்துருச்சுன்னா மரணம் வந்துடும். நோயுற்று மூத்து நுந்து கன்றாய் எங்கிருந்து, நுந்து கன்றுனா உபயோகமில்லாத கன்று இருக்கே, கன்று உபயோகமான கன்றாக இருக்கணும், இல்லைன்னா கன்றுனால உபயோகம். நான் நுந்து கன்றாய் எங்கிருந்து, நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம், நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணம். நாய் இருக்குது, அதுக்கு என்ன செல்வத்தை பற்றி அதுக்கு என்ன தெரியும், அது மாதிரி தான் நானும். தாயுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வம் இருக்கேன். தாய் மாதிரி எனக்கு கருணையை தந்து, எனக்கு எல்லா விஷயங்களை கற்பித்து ஞானமெல்லாம் தந்து, தேயுற்ற செல்வர்க்கே, ஒளி நிறைந்த செல்வமே. செல்வர்கள் நீங்கள் பார்த்தா முகத்தை பார்த்தாலே சரியா தேஜஸ் இருக்கும், அதுதான் தேஜஸ். அப்பேற்பட்ட அந்த செல்வர்க்கே சென்றுவதாய் கோத்துங்க, அவங்ககிட்ட போய் சொல்ல, அவனை பார்த்தாலே, முகத்தை பார்த்தாலே அது பெரிய ராஜான்னு தெரியும், அது பெரிய செல்வன்னு தெரியும், அவங்கள்ட்ட தேஜஸ் இருக்கும், அவங்கள்ட்ட போய் சொல்லு. வண்ணஞ்ச கல்வன் வலியன் மனவலியன் என்னாதே, நான் வண்ணஞ்ச கல்வன், ரொம்ப மோசமான ஆளு, நான் திருட்டுப்பே. அப்புறம் என்ன, மனவலியன் என்னாதே, கல் நெஞ்சுருக்கி, மனம் கல் மாதிரி நான் அப்படின்னு என்ன விடலை, என்ன கல்வன்னு விடலை, வண்ணஞ்சன்னு சொல்லலை, என்ன வலியவன்னு விடலை, மனவலியன், இவன் நம்மளை நம்ப மாட்டான் அப்படிலாம் அவர் நினச்சி என்ன விடலை. கல் நெஞ்சுருக்கி, கல் நெஞ்சு தான், அதை உருக்கிதான். கருணையினால் ஆண்டு கொண்ட, அவங்கள்ட்ட இருக்கிறது என்ன, கருணை. இந்த கருணைங்கிறத வீசின இந்த கல் நெஞ்செல்லாம் உருகி போச்சு, வண்ணெஞ்செல்லாம் உருகி போச்சு. அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன், அவன் எங்கே இருக்கிறான், அண்ணம். அந்த காலத்தில் ஊருக்கு அண்ணன் இருந்துச்சாங்க, எந்த ஊரை படித்தாலும் தேவாரத்தில் அண்ணன் இருந்துன்னு சொல்லு. திருவாரூரில் அண்ணன் இருந்துச்சுங்கிறேன், நன்னிலத்தில் அண்ணன் இருந்துச்சுங்கிறேன், திருவையாறில் அண்ணன் இருந்துச்சுங்கிறேன், தில்லையில் அண்ணன் இருந்துச்சுக்கிறேன். இப்போ அண்ணன் எங்கே இருக்குது தெரியுமா, கைலாசத்துலாம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரியில் தான் அண்ணன் இருக்குது, வேறு உலகத்தில் அன்னமே கிடையாது. ஏன் தெரியுமா, அன்னத்துக்கிட்ட பாலையும் தண்ணீரையும் கலந்து வச்சா அது குடிக்குமா, குடிக்கிறபோது பாலை மட்டும் குடிக்குமா, தண்ணீரை தள்ளிடுமா. அப்படி ஒரு ஆற்றல் அன்னத்துக்கு இருந்திருக்கு. அதனால இந்த பால்காரெல்லாம் இங்கே வந்து அன்னத்தில் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க. பால்காரைக்கு தான் இந்த அன்னத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா அன்னம்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இதுதான் இப்போ பாலில் தண்ணியை ஊற்றுறானா, தண்ணியில் பாலை ஊற்றுறான்னு தெரியல. இப்போ பாலே இல்லை, என்னென்னமோலாம் சோயாபீன்ஸுங்கிறேன், அதுங்கிறேன், இதுங்கிறேன், என்னெல்லாம் கலந்து விட்டேன். அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலம், அன்னம் இங்கெல்லாம் கோயிலில் குளத்தில்
அந்த அம்பலவன் பொன்னங்கடலுக்கே சென்று உதாய் போத்து. அவனுடைய பொற்களல் அதில் போய் கற்று என்னை பற்றி சொல். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகன். அருமையான பாட்டு இந்த பாட்டு. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனே. நான் நாய், அவன் நாயகன். நாயிலிருந்து வந்ததான் நாயகன், தெரியுதா? நாய் ப்ளஸ் அகன் நாயகன். நாயகன்னா எப்படி பிரிக்கணும்? நாய் அகன் நாயகன். தாய் ப்ளஸ் அகம் தாயகம். தாய் ப்ளஸ் அகன் தாயகன். நாய் ப்ளஸ் அகன் நாயகன். நாயகன் எப்படி வந்தேன் எனக்கு? நான் நாயேன், என்னுடைய அகத்தில் இருக்கவே அவன். அப்போ அவன் நாயகன். நாயகன்கிற வார்த்தையே நாயிலேருந்து தான் வந்திருக்கு. நம்ம நாயகன்கிறது எதுலேருந்து வந்திருக்கோன்னு இவ்வளோ நாள் நினச்சிருந்தேன். நாயகன்கிற வார்த்தை எதுலேருந்து வந்தது? நாயிலேருந்தே வந்திருக்கு. அதனால் இப்போ ரொம்ப பேர் அப்படி தான் இருக்காங்க உலகத்தில். வள்ளு 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 வள்ளு, ஏன் அப்படி வள்ளு வள்ளுன்னு விழுகிறிய அப்படின்னு கொண்டாடி பிரச்சனை பார்த்து கேட்குறா. ரெண்டும் வள்ளு வள்ளுலாம் கத்துது. வீட்டில் பார்த்தா என்ன கத்துதுங்க, அம்புட்டு கத்துது. வீடுனாலே கத்தப்படாது, சத்தமே இருக்கக்கூடாது. 10 பேர் இருந்தாலும் சத்தம் இருக்கும். சில வீட்டில் 2 பேர் தான் இருப்பா, 15 பேர் இருக்க மாதிரி சத்தம் கேட்கும். என்னென்னா அவ்வளோ சத்தம். சொல்கிறேன், நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை. ஏன் அவன் நாயகன்? அவன் திருவடியை நான் பாடினேன். நாய் குறைக்கும், நாய் குறைக்கும். ஆனால் நான் பாடுனேனே. இப்போ ஒரு நாய் வேலைக்கு சார் இந்த நாய் நல்லா பாடு சார் அப்படின்னா எவனா அந்த நாயை விடுவானா? வேலைக்கு வாங்கி அந்த நல்ல கடிக்கும். நாய்க்கு வேலை என்னன்னா குறைக்கும், ரெண்டாவது கடிக்கும். ஆனால் நான் பாடுனேன் அவனை. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை. அவனே அந்த நாயகன். பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. அடுத்தவர் சொல்கிறாரு, நான் பேயேங்கிறார். நான் நாயேன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? பேயேங்கிறார். பேய்னா என்ன தெரியுமா? பேய் பிடிச்சா விடாதுங்க, அதான் அதுக்கு சிறப்பு இலக்கணம். நாய் பக்கத்தில் வந்தால் கடிக்கும், பிடிக்கும். ஆனால் பேய் அதுவே பிடிச்சிடும். நம்ம போய் அதை பிடிக்கணும், அதுவே பிடிச்சிடும். ஆறக்கண்ணாலும் பிடிச்சிக்கிறோம் பேய். அதனால் பேயனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. என்னுடைய உள்ளம், நான் மோசமானவன், நான் பேயன், அதை பொறுத்துக்கிறேன். பெருமையனை பிழை பொறுக்கும் பெருமை. எவன் பெருமைங்கிறதுக்கு என்ன இலக்கணம்? பிழையை பொறுத்துக்கணும். சிறியோர் செய்த சிறுபிழையெல்லாம் பெரியோராய் பொறுப்பது கடனே. பிழைகளாம் பிழையை எவன் பொறுக்கிறானா அவன் தான் பெரியவன். பிழை செய்கிறவன் பெரிய. இப்போ பிழை செய்கிறவன் தான் பெரியவன், தெரியுதா? இப்போ எவன் பெரியவன்னா, எவன் ரொம்ப பெரிய பிழை செய்கிறானோ அவன்லாம், எவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணானோ அவன் தான் பெரிய திறமசாலிங்கிறேன். எவன் பெரிய தப்பு பண்ணுறானோ அவன் தான் பெரிய திறமசாலி. ஒருத்தன் சொன்னேன் சர்க்காருக்கு, சார் உங்களுக்கு எளிமையாக பணம் வரணும் ஒரு வழி கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன். என்ன? இந்த மணல்லாம் அள்ளுங்க அப்படிங்க. மணலை அள்ளலாம்னு ஒரு சொல்லி கொடுத்தான், தெரியுமா? ஒருத்தன் சொல்லி கொடுத்தான், ஒரு செக்ரட்டரி சொல்லி கொடுத்தேன். இந்த மணல்லாம் அள்ளி நம்ம விற்கலாம், சர்க்கார் பணம் ரைட் அப்படின்னு. மணல் அள்ளுனா இங்கே மணல்லாம் அவ்வளோ ஆற்றுல இருக்க மணல், அதெல்லாம் அள்ள மாட்டாங்க. அதாவது வண்டியில் கொஞ்சம் கொண்டு போவாங்க, 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா 9 ரூபாய்க்கு வண்டி கொண்டு போடுவேன். மணல் வச்சு கட்டுவாங்க. லாரியாக ட்ரக்காக கொண்டு போய் ஏற்றி அதுக்கெல்லாம் பணம் போட்டு இப்போ 40,000 ரூபா கொண்டாந்தாங்களே, பணம் ஆக்கிட்டாங்க பற்றியலா. அதான் பேயன சொல்ல பிழை பொறுக்கும் பிஞ்ஞானே. பேயன அதெல்லாம் பேய் பிடிச்சா விடாதுங்க. நாய் அதுவாக பிடிக்காது, நம்ம போனதேன் பக்கத்தில் போனதேன். பேய் அந்த பக்கம் போனாலே பிடிச்சிரும். அதனால பரதன் சொன்னான் கைகையை தாயை, நீ தாய் இல்லை, நீ எனக்கு பேயின்னு சொன்ன. நீ தான் எங்கள் அப்பாவை கொண்டு விட்டேன், எங்கள் அப்பாவை பிடிச்ச கொண்டு விட்டேன். பேய் பேயனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமை. அந்த பிழையை பொறுத்துக்கணும், அதான் பெருமை. எவன் ஒருத்தன் பிழையை பொறுத்துக்கிறானோ அவன் தான் பெருமையுடையவன் அர்த்தம், தெரியுதா? சி ஏதும் இல்லாதன் செய்பணிகள் சி போடா, சி போடா. நாயை பார்த்தா சி போடா அப்படின்னு. அப்படியே என்னை சீன்னு அவன் சொல்லலையே, ஒரு நாள் என்னை சீன்னு அவன் சொல்லலை, சி போடா அப்படின்னு சொல்லலையே. எத்தனை முறை நான் போயிருக்கேன், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ பிழை பண்ணியிருக்கேன், என்ன சீன்னு சொன்னதில்லையே. சி ஏதும் இல்லாதன் செய்பணிகள் கொண்டருள். நான் என்ன செஞ்சாலும் அவன் ஏற்றுக்கிறானே. கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்று உதாய் கொடுத்து. அவன் எனக்கு தாய், அதனால தான் நான் என்ன செஞ்சாலும் அவன் ஏற்றுக்க. தாயான ஈசற்கே சென்று உதாய் கொத்தும்பி நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். சிவருமான பார்த்து சொல்கிறாரு, நான் தனக்கு அன்பின்மை. நான் உங்கள்கிட்ட அன்பே கிடையாது, அது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். சில பேர் நம்மளை ஏமாற்றுவேன், அது நமக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும், ஆனால் காட்டிக்க மாட்டோம். நம்மளை ஒருத்தர் ஏமாத்துறாங்கிறது நமக்கு தெரியும், அவனுக்கும் தெரியும். அவன் ஏமாத்துறான் நமக்கு தெரியும், நமக்கும் தெரியும், ஆனால் காட்டிக்க மாட்டோம். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். நான் உங்கள்கிட்ட அன்பாக இல்லை, அது உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது.
தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாமறிவா. ஆனால் நீ என்ன ஆட்கொண்டுட்ட, அது எல்லாருக்கும் தெரியும். நான் உன்னை ஏமாத்துறேன், நீ என்னை ஏமாத்துங்கிறது நம்ம ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். ஆனால் நீ என்னை ஆட்கொண்டது எல்லாரும் அறிவார்கள். ஆனகரணையும் அங்குற்றே தானவனே கோனன்னை கூட புரிந்துவதாய் போத்து. அவ்வளவுக்கு காரணம் என்ன? கருணை. அந்த கருணையினால் அவன் என்னை ஆட்கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட போய் சொல்லு, கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே. அவன் தான் உலகத்துக்கே கரு. அப்புறம் என்ன? உலகினுக்கு அப்புறமாய் அவன் தான் உலகத்துக்கே அப்புறமாவும் இருக்கேன், இப்புறமாவும் இருக்கேன். மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளே. குழலணிந்த பாதி பங்க கொடுத்துருக்கேன் அவளுக்கு. அவனோடும் பார்வதியோடு வந்து அருவாய் மறைவையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட அந்தணனாத்தானே, குருவாத்தானே என்கிட்ட வந்தேன். மறை வேதத்தை சொல்லிக் கொடுக்குற அந்தணனாக குருவாக வந்தேன். ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்று ஊதாய் கொத்தும்பி. அவன் திருவான தேவர், அவன்கிட்ட போய் சொல்லு, நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தோம். நான் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட நான் என்னத்தில் சேர்ந்துவேன்? என் சிந்தை இது என்ன பெரிய சிந்தை? இது என்ன? ஒருத்தர் மணிப்பரிசை காட்டுறான், இந்த மணிப்பரிசு இது என்ன? நானும் என் மணிப்பரிசு என்னத்துக்கு? மணிப்பரிசுக்குள்ளே என்ன இருக்குது? வெறும் காகிதமாக இருக்குது. மணிப்பரிசில் என்ன இருக்குன்னு ஒருத்தர் வீட்டில் புத்தகமாக இருக்குது. ஒரு 10 புத்தகம் இருக்குங்க ஒரு வீட்டில். அலமாரி இருக்க மாதிரி அளவு பூரா புத்தகம், 10 புத்தகம் இருக்குது, 10 புத்தகம். அவனை ஒருத்தர் கூட்டாங்க, எந்த புத்தகத்தை ஒன்றா வரைக்கிறதுக்குங்கிறேன். ஒரு வீட்டில் நடந்துச்சுங்க, ஒரு பெரிய மார்க்கால் 10 புத்தகம் இருக்குது, இரும்பு புத்தகம். உனக்கு எந்த புத்தகத்தை வேணா எடுத்துக்க அப்படிங்கிறேன். ஏன்னா அது புத்தகத்தில் ஒன்றும் இல்லைன்னு அவனுக்கும் தெரியுது, வர்றவனுக்கும் தெரியுது. அதனால் என் சிந்தையை, நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடுத்து. நானும் என் சிந்தையும் எதுக்குப்பா? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தானும் தையலும் தாழ்ச்சடையோன் ஆண்டிலனேல். அவன் தையலோடு வந்து என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அவன் மனைவி மொத்தம் போவார். பரமசிவனும் பார்வதியும். நான் எங்கே போனாலும் இவளை கூட்டிகிட்டு தான் போவேன், தனியாக போகிறதே கிடையாது. இப்போ நீங்கள் ரெண்டு ஒன்றா வர்றிய பாருங்கள், எங்கே போனாலும் நீங்கள் ஒன்றாவே போகணும். சரி, எங்கே போனாலும் சரி ஒன்றா தான் போகணும். ஆனால் அப்படி தான் வருவேன். தானும் தன் தையலும் 2 பேரும் ஒன்றாத்தான் வருவார்கள். தாழ்ச்சடையோன் ஆண்டிலனேல். அப்படி என்ன அரசாளுவேனாவே. வானும் திசைகளும் ஆகடலும் ஆயபீரான் தேனுந்து சேவடிக்கே சென்று உதாய் போத்து. அவன் தான் இப்போ வான், அவன்தான் திசை, அவன்தான் கடல், அவன்தான் மலை, எல்லாம் அவன்தான். ஆயபீரான் தேனுந்து சேவடிக்கே சென்று உதாய் போத்து. அது தாமரை மலர், அவனுடைய திருவடி, அதில் தேன் சிந்துது. அங்கே போய் நீ ஊது, அங்கே போய் ஊது. உள்ளப்படாத திருவுருவே உள்ளுதலும். நினைக்க முடியாத திருவுருவம் அவனுடைய வரும். அதை நினச்ச உடனே கள்ளப்படாத களி, கள்ளப்படாத களி, எனக்கு அவ்வளவு களிப்பு வருது. கள்ளப்படாத களி, நினைக்க முடியாத மகிழ்ச்சி வருது. வான்கருணை வெள்ளப்பிரான், கருணை வெள்ளாமன் என்னை வேற ஆட்கொள்ளப்பிரான். அவன் தான் ஆட்கொள்ளவன். அவன்கிட்ட போய் சென்று ஊதாய் கொத்தும்பி. பொய்யாய செல்வத்தே புக்கெழுந்து நாள்தோறும். இந்த செல்வம் இருக்கே, இப்போ நம்ம செல்வம்னு சொல்கிறோமே, இது பூரா பொய். அதை முதல்ல இந்த உலகம் புரிஞ்சிக்கவே இல்லைங்க. மட்டும் பொய் தெரியுதா? சேப்பா அவனுக்கு என்னங்க 18 மில்லுங்க, 18 மில்லு, 80,000 தொழிலாளிங்க, ஒரு மாதத்துக்கு 15 கோடி ரூபா அவன் வந்து சம்பளம் போடுறாங்க. வருஷத்துக்கு 4,000 கோடி ரூபா மிஞ்சுதுங்க. இப்போ இந்த 5 மாதம் பூட்டி போட்ட உடனே தொழிலாளியை காணும், பேங்கில் அந்த பணம் தந்து வச்சு சம்பளம் போட முடியலை, எல்லோரும் போய்த்தான், எல்லாம் மீட்டு பூட்டி கிடக்காது. நீங்கள் எப்படி நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம்? அவ்வளோ என்னாச்சு? இப்போ பொய்யாய செல்வத்தை, இதை போய் ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதை கணக்கு சொல்லிக்குங்க, அவனுடைய கணக்கை அப்படி சொல்லிக்குங்க. பொய்யாய செல்வத்தே, இது சும்மா பொய்யுங்க. பொய்யாய செல்வத்தே புக்கெழுந்தி நாள்தோறும், ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே கிடக்கேன். நாள்தோறும் மெய்யாக்கருதி கிடந்தேனே, அதை போய் நான் உண்மையினே கிடந்து அதுக்குள்ளேயே கிடந்தேனே. ஆட்கொண்ட ஐயா என் ஆடுயிரே. அப்படி இருந்த என்ன நீ ஆட்கொண்டியே ஐயா. நீங்கள் நம்மளை ஆட்கொண்டாங்க, அப்போ தாங்க நமக்கு அந்த புத்தி வரும். இதெல்லாம் எதுக்குல? அதெல்லாம் பட்டத்தார் ஒரு செகண்டில் தூக்கி போட்டு போயிட்டார்ல, ஒரே செகண்ட். அன்றைக்கி அவர் தானே பெரிய கோடீஸ்வரன். சோழ ராஜாவுக்கு அவன் தானே கடன் கொடுத்தேன். அவர் ஒரு செகண்டில் என்ன அந்த நாக்கில் மூக்கில்னு சொல்லாமானே அந்த ஊசி, அந்த ஊசியும் கூட வாராது கடைவழிக்க, காதருந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு அந்த வரியை பிடிச்சோன்னு தூக்கி போட்டு போயிட்டார். அவ்வளவையும் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அதுதான் இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அவன் பாடின பாட்டு இன்றைக்கி நம்ம படிக்கிறோம், பட்டினத்தார கொண்டாடுறோம், குரு பூஜைக்கு போகிறோம். இந்த பாருங்கள், இப்போ நேற்று இன்றைக்கெல்லாம் குரு பூஜை அவ்வளோ குரு பூஜை நம்ம போக முடியும். இப்போலாம் அவருடைய குரு பூஜை நடத்த வேண்டிய நாள் இங்கே சென்னையில், ஆனால் போக முடியலையே. எங்களுக்கு அது பெரிய வருத்தம். 26 வருஷமாக நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் எங்கள் சென்னையில் அப்படியே கோயிலில்.
50-55 வருஷமாக காவிரி மண்டலத்தில் கொண்டாடுறோம். பேசுகிறேன், தாயார் தகன் நான் பேசுவேன். முடியலையே, இந்த வருஷம் முடியலையே, என்ன ஆகுமோ. இப்போ சென்னையில் எப்போ நடத்துன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஐயா என் ஆறு மெய்யா கருதி கிடந்தேனே, இந்த பொய்யாய செல்வத்தையெல்லாம் நான் மெய்யும் நினச்சி கிடந்தேனே. ஆட்கொண்ட ஐயா என் ஆறு வீரை அம்பலவா எந்தவன் செய்யார் மலரடிக்கே சென்று ஓதாய்ப்பு. அதான் உண்மையான திருவடி, அதான் உண்மை. அங்கே போய் சொல்லு. தோலும் துயிலும் குழையும் சுருள்தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும். சிவருமான் பார்வதியோடு வந்திருக்காரு. பார்வதி மட்டும் தெரியலை. சிவருமானும் பெருமானும் பரமசிவனும் பார்வதியும் ரெண்டும் ஒன்றா தான் வந்திருக்காங்க. அப்போ என்னவெல்லாம் தெரியுது அந்த கோலத்தை பார்த்தா? தோல்னா மாந்தோல், புலித்தோல், தோல் தெரியுது. அப்புறம் துயிலும் பட்டாடை உடுத்திருக்காரு. அப்புறம் பார்த்தா குடை தொங்குது. குடைனா தோடு, சுருள் தோடும் குடையும் சுருள் தோடு. இதெல்லாம் பொம்பளைக்கு உள்ளது. ஏற்கனவே சொன்ன பட்டாடையெல்லாம் ஆம்பளைக்கு உள்ளது. அது சிவருமான். ஒரு பக்கம் பார்த்தா சிவருமான், இன்னொரு பக்கம் பார்த்தா பார்வதியினுடைய தோடு எல்லாம் தெரியுது, குடை தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா அவருடைய தோல் தெரியுது, துயில் தெரியுது. பால் வெள்ளை நீரும் திருநீர் தெரியுது, அது சிவருமானுடையது. பசுஞ்சாந்தும் சந்திரமுஷிக்கு தெரியுது. பைங்கிளியும் பக்கத்தில் பார்த்தா கிளி தெரியுது, அது யார்? அம்பாள். ஒரு பக்கம் பார்த்தா அம்பாள் தோடு குலை, அப்புறம் பைங்கிளி, இதெல்லாம் அம்பாள். ரெண்டு பேரும் ஒன்றாத்தான் காட்சி அளிக்கிறாங்க. சூலமும் தொக்க வளையும். சூலம் கையில் வச்சுருக்கார் சூலம், இந்த பக்கம் பார்த்தா சூலம், அந்த பக்கம் பார்த்தா வளையல். வளையல் யாருடையது? பார்வதியுடைய. ரெண்டு காட்சியும் ஒன்றாவே அவர் காட்சி அளிக்கிறார். சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி. தொன்மை கோலம் அதாங்க பழைய கோலம். பழைய காலத்தில் இந்த தொன்மை கோலம் என்ன? அதான் நம்ம இந்த விபூதி ஊசி புட்டு வச்சு, சந்தனம் புட்டு வச்சு, குங்குமம் புட்டு வச்சு, இங்கே இதுதான் பழைய கோலம். நம்ம ஆட்கள் பூரா அந்த காலத்தில் நல்லா கட்டுக்கட்டாக விபூதி ஊசி சந்தனம் வச்சு, அந்த சந்தனத்தை நடுவில் வச்சு, அதுக்கு மேலே குங்குமம் வச்சு. நீங்கள் தேவக்கோட்டை, இந்த ஆள் தேவக்கோட்டைன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம். என்ன காரணம்? சந்தனம் போட்டு வச்சு அதுக்கு மேலே குங்குமம் போட்டு வச்சுருப்பேன். சந்தன பொட்டை வச்சு சந்தன பொட்டு மேலே குங்குமம் போட்டு வச்சுருக்கோம். தேவக்கோட்டைன்னு சொல்லிக்கலாம். தேவக்கோட்டை ஆள் பூரா அப்படி தான் வருவாங்க. அப்போ தொன்மை கோலம் அப்படின்னு பஞ்சகச்சம் வச்சு கட்டி, மாட்டு வண்டிலாம் வருவாங்க. அந்த காலத்தில் கார்லாம் வாங்க மாட்டா, மாட்டு வண்டிலாம் வருவாங்க. நமக்கு கார்லாம் வேண்டாங்க, மாட்டு வண்டி. தொன்மை கோலமே அதான் அவனுடைய கோலம். குளிந்தூதாய் ஒத்தும்பி கல்வன் கடியன் கலதி இவன் என்னாதே. நான் அவங்கள்ட்ட போனேன், இவன் கள்ளப்பேடா, அவனை சேர்த்துக்காதே அப்படின்னு. அப்படி சொல்லலையே, கல்வன் என்ன வேண்டான்னு சொல்லலையே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பையன் ஒரு செட்டியார்ட்ட பட்டுக்கோட்டில் வட்டிக்கார வச்சுருந்தார். அவர்கிட்ட வேலைக்கு போனேன். ஒரு 18 வயசு 19 வயசு பையன். நீ என்ன படிச்சிருக்கேன்? நான் எஸ்எல்சி படிச்சிருக்கேன். நம்ம ஏழையை எனக்கு ஒன்றும் வேலை கிடைக்கல, நீங்கள் ஒரு வேலை விடுங்க, நான் வேலை பார்க்குறேன். வட்டி கடை. அவர் வச்சார். உனக்கு எந்த ஊரா அப்படின்னாட்டு. எனக்கு அறந்தாங்கி. நீ என்ன படிச்சிருக்கேன்? நான் எஸ்எல்சி படிச்சிருக்கேன். உனக்கு என்ன வேலை தெரியும்? நீ என்ன வேலை கொடுத்தா நான் பார்க்குறேன். அப்படியே. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? எங்கள் அப்பா நேத்தான் ஜெயிலேருந்து வந்தார். அப்படி தூக்கி போடு. இப்போ மேனேஜர்கிட்ட சொன்னேன், இந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்க. அவன் கேட்டேன், என்னங்க உங்கள் அப்பா நேத்தான் ஜெயிலேருந்து வந்தாருங்களே, அவனே பெரிய கள்ளனாக இருக்காமல் இருக்குது, இவன் அதை விட பெரிய கள்ளனாக இருப்பானே, இவனை போய் வேலைக்கு சேர்த்துக்க சொல்ல சொன்னார். இல்லைடா, அவன் உண்மையை சொன்னான்ல, அப்பா ஜெயிலேருந்து வந்தாருன்னு. அந்த உண்மைக்காடா நான் வேலை. அவனுக்கு அப்போ வேலை கொடுக்கலன்னா அவனுக்கு உண்மைக்கு நம்ம வேலை கொடுக்காம போயிடணும். உள்ளே சொன்னாங்கடா, சேர்த்துக்கடா அப்படின்னு. அதனால் கல்வன், நான் கல்லேன், என்ன போடான்னு விடலையே சிவருமான். அப்புறம் கடியன், கொடியன், கெட்டவன், கலதி இவன் கேட என்னாதே அப்படிலாம் அவன் நினைக்கலையே. அப்புறம் வள்ளல் வர வர வந்து ஒழிந்தான் என் மனத்தை. அவன் பெரிய வள்ளல் ஆட்சியான்னு சொல்ல பாருங்க. வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே. என் மனசுக்குள்ளே வந்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். நான் கல்லே, அவன் வள்ளல். அதனால் என் மனசுக்குள்ளே வந்துட்டேன். உள்ள துருதுயரம் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளுங்களதுக்கே சென்று உதாய்க்கொத்து. உங்கள் துயரமெல்லாம் எந்த துயரமும் தெரியாமல் அவன் நமக்கு உதவி செய்தான். அவங்கள போய் சொல்லு. கடைசி பாட்டு 20வது. பூமேல் அயனோடு மாலும் புகழ் அரிதென்று ஏமாறி இருக்கு. பூமேல் அயன் மேலே செந்தாமரப்பூவில் உட்காந்துருக்கேன். அயன் பிரமாவனும் மாலும் திருமாலும் புகழ் அரிதென்று அவங்கெல்லாம் இவன் அடைய முடியலையே. ஏமாறி நிற்க ஏமாந்து போனாங்களே அவங்கெல்லாம். அடியேன் இருமாக்க நான் அவனை அடைஞ்சிட்டேன். அதனால் எனக்கு இருமாப்பு வந்துருச்சு. அவங்க ஏமாறி நிற்கிறாங்க. எனக்கு
இருமா சினிமா கூட்டத்தில் முதலாம் ஃபஸ்ட்டு ஷோக்கு காலையில் போய் நிற்கிறேன். கீழே 1000 பேர் 2000 பேர் நிற்க. அதில் ஒருத்தன் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் அவனை பார்த்தா அப்படி காட்டுறேன். யார் எப்பா நான் டிக்கெட் அவ்வளோ பேரையும் பார்த்து காட்டுறாங்க. பாரு நான் டிக்கெட் இந்த கூட்டத்தில் அப்படி மேலே போய் டிக்கெட் எடுத்துட்டேங்க. தலைக்கு மேலே போகிறேன். போய் இங்கேருந்து 2 பேர் காலை பிடிக்கிறாங்க. ஒருத்தன் தலையை பிடிக்கிறான், கையை விடலாம் பிடிச்சுவான் கொண்டாந்தேன். அங்கேருந்து காட்டுறேன். ஏமாறின்னு யான் இருமா என்ன இருமா டிக்கெட் எடுத்தாருந்தால அங்கேருந்து ஃபோன் பண்ணேன். எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு, நீ வா, நீ என்ன டிக்கெட் பொண்டாட்டிக்கு பேசுகிறேன், நான் டிக்கெட் வாங்கிட்டேன், நீ வா சீக்கிரம் வா அப்படிங்கிறேன் பொண்டாட்டிக்கு. என்ற எப்படி எடுத்தா நீ வா, நீ நமக்கு இல்லாத டிக்கெட்டா சினிமா டிக்கெட் எடுத்ததுக்கு இந்த இருமா படுகிறாள்னா சிவருமானே அடைஞ்சனே, சிவருமானையே அடைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ என்ன இருமா யான் இருமாக்க அவன்லாம் ஏமாந்து நிற்கிறேன். 1000 பேர் ஏமாந்து நிற்கிறேன். நான் டிக்கெட் எடுத்துக்கல. அதே மாதிரி நான் இருமாக்க நாய் மேல் தவிசிட்டு நாய்னா என் மேலே கொண்டாந்து அரியாசனத்தை வச்சார். நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்து என்ன ஒரு பொருளா ஆக்கிட்டானே. தீமேனியானுக்கு அவன் யார்? தீமேனியான், தீயே வடிவம். அவன் செவ்வண்ணன் இல்லையா, சிவப்பு. அதனால சிவப்பாக இருக்கேன். இப்போ சிவப்பு நம்மலாம் சிவப்பாக இருக்கணும்னு என்ன காரணம் அப்படின்னா, நம்மெல்லாம் நிறைய அக்னியை வணங்கியிருக்கோம், சூரியனை வணங்கியிருக்கோம். அக்னியை வணங்கணும். அக்னியை வணங்கினா நம்ம சிவப்பாக வந்துடுவோம், தெரியுதா? அதனால் தீமேனியானுக்கே அக்னி அவன் அந்த மேனியை உடையவன் சென்று உதாவி கோத்துங்க. அவங்ககிட்ட போய் நீ சொல்லு, நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவன் தான் என்னுடைய நாயகன், நான் தான் நாயகி, அவன் என்னை மறந்துருக்கேன், அவங்கள போய் ஞாபகப்படுத்து என்று நாயகி பாவத்தில் ரொம்ப அருமையாக பாடப்பட்ட பாடல் இது. இதுவும் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பாடல், ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பாடல். நாயகி பாவம் எப்படி அந்த எம்பாவை ஒரு வித்தியாசமான பாடல்னு சொன்னோமோ அது மாதிரி நாயகி பாவத்தில் பாடப்பட்டது. இது ஒரு வித்தியாசமான பாடல். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துகின்ற நம்முடைய அன்பிற்குரிய முத்துராமன் அவர்களுக்கும் அவர்கள் சார்பாக இங்கே வந்திருந்து நடத்துகின்ற அவருடைய சகல அன்பிற்குரிய அண்ணாமலை கனகம் தம்பதியர்களுக்கும் நம்ம காசி ஸ்ரீ மாணிக்கவர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து எல்லோருக்கும் எம்பெருமான் எல்லா நலமும் வளமுறை பிரார்த்தித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.